வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பம். இந்த வீடியோல சிஏபிஎஃப் ஏசி பேப்பர் 2 ஓட இம்பார்ட்டன்ட் ஆர்குமெண்ட் டாபிக்ஸ் ஃபார் 2024 ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுல ஏன் நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நான் அட்டாச் பண்ணாம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து 2024க்கு எடுத்திருக்கேன்னா, நம்மளுக்கு ஆர்குமெண்ட் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ் இயர்ல எல்லாமே கரண்ட் அஃபேர் பேஸ்டா தான் இருக்கு. அந்த இயருக்கான வந்து கரண்ட் அஃபேர் வச்சு தான் கொஸ்டின் கேட்கறனால, இப்ப நான் 2024க்கு ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு யூஸ்மே கிடையாது. அதனால 2024க்கு லாஸ்ட் 1 இயரா என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் வந்து டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம லேர்ன் பண்ணா போதும், கண்டிப்பா இதுல இருந்து நல்ல மார்க் வாங்க முடியும். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது நம்மளுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். நம்மளுக்கு என்னன்னா, ரைட் ஆர்குமெண்ட் ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்மளுக்கு எஸ்ஐ முடிஞ்சோடனே எது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் எஸ்ஐல வந்து மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல நம்ம 4 கொஸ்டின்ஸ் வந்து எழுத வேண்டியது இருக்கும். பட் ஆர்குமெண்ட்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. 2 கேட்பாங்க, நம்ம 2யுமே எழுதணும். ஸோ அது ரொம்பவே மஸ்ட். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தோம்னா நம்மளோட ஆன்சர் புக்லெட். ஆன்சர் புக்லெட் இது வந்து அஃபிஷியலான யூபிஎஸ்சியோட வந்து ஆன்சர் புக்லெட். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு கொஸ்டினே வந்து ஆல்ரெடி நம்மளோட ஆன்சர் புக்லெட்ல மென்ஷன் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ், அதே மாதிரி வந்துன்னா செகண்ட் பேஜ், அதே மாதிரி வந்துன்னா தேர்ட் பேஜ், மொத்தம் வந்துன்னா 3 பேஜ் கொடுப்பாங்க. இதுக்கும் எஸ்ஐக்கும் உள்ள என்ன டிஃபரன்ஸ்னா, எஸ்ஐல வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து வேர்ட்ஸோட கவுண்ட்ஸ் இருக்கும். பட் ஆர்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்னன்னா, நம்மளுக்கு வேர்டோட கவுண்டே கிடையாது. நம்ம எவ்வளவு வேணா எழுதலாம். பட் ஆர்குமெண்ட் லிமிட்டடா வந்து எழுத பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு டைம் வந்து நல்லாவே இந்த இடத்துல சேவ் பண்ணணும். அப்பதான் மிச்சம் இருக்கிற கொஸ்டின் நம்மளால அட்டன் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது அஃபிஷியல் ஆன்சர் புக்லெட். 3 பேஜ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மார்க் வந்து வரும். 2 கொஸ்டின் எழுதும். மொத்தம் 40 மார்க். ஸோ இந்த 40 மார்க் வந்து நல்லாவே வந்து என்னன்னா ஸ்கோர் பண்ணா ஆல்வேஸ் ரொம்ப பெட்டர். சரி, ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கான பேட்டர்னை வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தலாம். நம்மளுக்கு என்ன கேட்டாங்க, ரைட்டிங் ஃபார் வந்து என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட்ல 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுல என்னன்னா நோ மென்ஷன் ஆஃப் வந்து வேர்ட் லிமிட் கிடையாது. இதுல பேட்டர்ன் நம்ம எப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் எழுதலாம், ஃபார், அகைன்ஸ்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ். இது 4 வந்து என்ன அப்படின்னா பேட்டர்ன் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது எப்படி இதை வந்து அப்ரோச் பண்ணணும். இப்ப 2024 நம்ம எழுதும் போது நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கறாங்க, அதை நான் எப்படி அப்ரோச் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து ஒரு 3 to 4 லைன் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. இது வந்து மஸ்ட் கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, அந்த டைம்ல நம்மளால வந்து அந்த கொஸ்டினுக்கு இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் எழுதலாம். அது டைரக்ட்லி வந்துன்னா கோயிங் டு ஹிட் வந்துன்னா கொஸ்டினோட இது. ஏன்னா ஃபார் கேட்கறாங்க, டைரக்டா நம்ம ஃபார் எழுதலாம். அட்லீஸ்ட் வந்து 5 பாயிண்ட்ஸ். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நம்ம ஃபாருக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். அகைன்ஸ்ட்க்கு வந்து 5 பாயிண்ட் கொடுக்கும்போது மொத்தம் என்ன ஆயிரும்னா 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். 10 பாயிண்ட் நம்மளால வந்து 3 பேஜ்ல நல்லாவே வந்து கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து அட்லீஸ்ட் வந்து 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்குமே வந்து சப்போர்ட்டான வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுக்கும். ஏன்னா ஃபார் மீன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபேவரா அந்த இடத்துல வந்து பேச வேண்டியது இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து பாத்துக்கணும். இதுக்கு எங்க இருந்தெல்லாம் நம்ம வந்து சோர்ஸ் எடுக்கலாம், அதுக்கான ரீசன் சொல்லலாம், இம்பாக்ட் சொல்லலாம், அதோட மெரிட்ட சொல்லலாம். இத நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைண்ட் மேப்பா கிரியேட் பண்ணா சோசியலா பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதோட டைமென்ஷனா வந்து பிரிக்க பாருங்க. அந்த கொஸ்டின்லயே சோசியலா பார்க்கலாம், எக்கனாமிக்கலா பார்க்கலாம், பொலிட்டிக்கலா இருக்கலாம். இந்த லெவல பிரிச்சு பிரிச்சு நம்ம என்ன பண்ணா பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். சோ அடுத்து வந்து என்ன, நம்மளோட அகைன்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இதுக்கு வந்து என்ன பேட்டர்ன் நம்ம ஃபாருக்கு பண்றோமோ அதுக்கு அப்படியே வந்து அப்போசிட்டா வந்து என்ன இதுக்கு பண்ணணும். ரைட்டா? கன்க்ளூஷன்ஸ் வந்து என்ன, பேலன்ஸ்டு ஒப்பீனியன் கொடுங்க. இது மஸ்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேட்கறது எல்லாமே வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இல்ல வந்து ஃபியூச்சர் ஓரியன்டா கொடுக்கும்போது வந்து அது கரெக்டா வந்து நமக்கு அமைக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து எங்கேயும் போயிடாதீங்க. அதே மாதிரி எந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்க. ஸோ இதுதான் நான் மென்ஷன் பண்ணது. இது நம்ம அப்ரோச் பண்றதுக்கான வந்து மெத்தட். ரைட்டா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஜென்ரலான கைட்லைன்ஸ். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா பாயிண்ட்ஸ்ல வந்து எழுதுறது ஆர் வந்து சப்கண்டிங் வந்து ஃபார்மெட்ல எழுதலாம். இது வந்து என்னன்னா பெஸ்டா இருக்கும் ஃபார் ஆர்குமெண்ட். இதுல ஷார்ட்டா வந்து எழுதுங்க. எதுவுமே ஒரு லென்த்தி பாயிண்ட்ஸா வந்து எழுத வேணாம். ஏன்னா லென்த்தியா இருக்கும்போது வந்து ரொம்ப வளவலன்னு இருக்கும். அதுக்காக தான் வந்து ரொம்ப ஷார்ட் பாயிண்டா முடிக்கிறது. அதே மாதிரி நமக்கு என்ன டாபிக் கேட்டிருக்காங்களோ அதை டைரக்டா லிங்க் பண்ற மாதிரி இருக்கும். தேவையில்லாம வந்து சுத்தி வச்சு வளைக்கலாம் வந்துன்னா இந்த இடத்துல வந்து கூடவே கூடாது. அடுத்து கண்டெக்ஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்புல தான் நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கணுமே தவிர தேவையில்லாத பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது வந்து கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்த வந்து அண்டர்லைன் பண்ணலாம். இப்படி அண்டர்லைன் பண்ணும்போது வந்து டைரக்டா எக்ஸாமினருக்கு வந்து என்னன்னா ஓகே இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் காமிச்சிடலாம். ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம டைரக்டா வந்து கொஸ்டினை பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இஸ் குட் ஃபார் நேஷன் அப்படின்னு இருக்குல்ல. இது ஏன் இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது 2023ல இருந்தே வந்து நியூஸ்ல வந்து அப்பியர் ஆயிட்டே இருந்துச்சு. ஹிந்துவோட எடிட்டோரியல நிறையவே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் இது ரிலேட்டட் நிறைய வந்து நம்மளோட ஆர்குமெண்ட்ஸ்லயுமே வந்துன்னா அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க சிஏபிஎஃப் ஏசில.
அதனால இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு என்னெல்லாம் வந்து பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம், நம்ம டைரக்டா இல்லைன்னா ஹிட் பண்ணிடலாம். சில கொஸ்டின்ஸ் வந்துன்னா ப்ரோ தான், ஆர்குமெண்ட் இன் ஃபேவர் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இதுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா காஸ்டோட எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றாங்க. காஸ்ட் எஃபிஷியன்ஸ்னா ஒரு சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா எலெக்ஷன் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் நல்லாவே வந்துன்னா ரெடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு சப்ஸ்டான்ஸ் பண்ற ஒரு எக்ஸாம்பிள் 2019 அப்ராக்சிமேட்லி 60,000 கோடி வந்துன்னா லோக்சபா எலெக்ஷனுக்கு வந்துன்னா ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அப்ப என்ன சொல்லலாம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி வந்துன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து தனியா கண்டக்ட் பண்றது, அதே மாதிரி வந்துன்னா சென்ட்ரல் லெவல்ல தனித்தனியா கண்டக்ட் பண்றதுனால நிறைய செலவாகும். அது எல்லாமே இந்த காஸ்ட் எஃபிஷியன்சில வந்துன்னா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இது சப்போர்ட் பண்ற ஒரு ஆர்குமெண்ட். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி. இதுல என்னன்னா நிறைய வந்து கவர்மெண்ட் அபிஷியல் என்ன பண்ணுவாங்கன்னா டைவர்ட் பண்ணுவாங்க ஃப்ரம் தியர் ரெகுலர் டியூட்டிஸ். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கவர்னன்ஸ்ல வந்து இஷ்யூ வரும். அதையுமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். தேர்ட் என்ன சொல்றாங்க, பாலிசியோட கண்டினியூட்டி. ஏன்னா நமக்கு எலெக்ஷன் அப்படின்னு வந்தாவே மாடல் கோட் ஆஃப் கான்டெக்ட் எம்சிசி உள்ள வந்துடும். ஒன்ஸ் எம்சிசி வந்துருச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா நியூ ப்ராஜெக்ட்ஸ், அது கவர்மெண்ட் நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்துன்னா எதுவுமே வந்து என்னன்னா அனௌன்ஸ் பண்ண முடியாது. அதனால அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பாலிசி இல்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னா அதுலயுமே வந்து டிஸ்ட்ரப்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்துட்டுன்னா ஒரு ஸ்மூத்னஸ் வந்து இருக்கும், ஒரு ஃப்ளோ இருக்கும், பாலிசியோட கண்டினியூட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹையரான வந்துன்னா ஓட்டரோட டர்ன் அவுட். இது ஏன் நடக்கும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்மளே வந்து என்ன நிறைய விடமும் ஃபீல் பண்ணிருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாசம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேட் எலெக்ஷன் இருக்கு. அடுத்து வந்து ஒரு 3 மாசம் அடுத்து வந்துன்னா சென்ட்ரல் லெவல்ல வந்து எலெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம இதுல ஏதாவது ஒன்னதான் வந்து பார்ப்போம். ஏன்னா சில பேர் நம்ம உள்ளூர்லயே இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. பட் யாரெல்லாம் வந்து என்னன்னா அதர் மாநிலத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பெங்களூர்ல வந்து என்ன இது பண்றாங்க, ஆர் டெல்லியில எல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க ஒரு எலெக்ஷனுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் எல்லாரையும் சொல்லல, பட் சில பேர் வந்து திங்க் பண்றாங்கல்ல. சோ அதனால என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா சோ அதே இது நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ் எல்லாமே சைமல்டேனியஸா நடந்தும் போது ஓட்டரோட பார்ட்டிசிபேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனோட ரோல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஓட்டரோட பார்ட்டிசிபேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அதை இதன் மூலம் வந்து பண்ண முடியும். ரைட்டா? சோ அடுத்து நம்ம ஃபைனல் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன கூட நேஷனலோட ஃபோக்கஸ். ஏன்னா சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் வந்துட்டாவே வந்து அந்த எலெக்ஷன்ஸ் ஓரியன்டா எதை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் கேம்பெயினோட நேஷனல் இஷ்யூஸ் தான் வந்து மேஜரா பிளே பண்ணும்போது இது எல்லாமே வந்து என்னன்னா பேட்ரியட்டிசம் யூனிட்டியை வந்து கிரியேட் பண்றதுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? இது இந்த 5 பயணம் நம்ம ஆர்குமெண்ட் இன் ஃபேவரா வந்து எழுதலாம். சரி, ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் என்னென்னலாம் எழுதலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்தாவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஆர்டிகல் 324 அந்த மாதிரி இதுல வந்து நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய எலெக்ஷன் ரிலேட்டடாவும் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனல சேஞ்ச் பண்றது வந்து என்னன்னா போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவோட வந்து அப்ரூவல் தேவை. அதனால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ராசஸ் வந்துன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் டைம் கன்சூமிங்னால இது வந்து ஒரு இஷ்யூவா நம்ம வந்துன்னா ஆர்குமெண்ட் அகைன்ஸ்டா சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம், ரீஜனல் கன்சர்ன். யோசிச்சு பாருங்களேன், இப்ப நம்ம எல்லாத்தையும் வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷனா கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் லெவல் ஒரு இஷ்யூ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஏதோ ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மக்கள்கிட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலிங்கை கிரியேட் பண்ணி அதன் மூலம் என்னன்னா ரூலிங் பார்ட்டி ஆர் நேஷனல் பார்ட்டி என்ன பண்ண முடியும்னா வின் பண்ண முடியும். இதனால என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒரு ரீஜனல் இஷ்யூவை வந்து என்ன அப்படின்னா ஓவர் ஷேடோ பண்ணும். ஸோ இது வந்து என்ன மிகப்பெரிய இஷ்யூவா வந்து பாக்குறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுக்கலாம், லாஜிஸ்டிக்கல் சேலஞ்ச். இது ஏன் ப்ராப்ளம் அப்படின்னா நிறைய செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் வந்து ஓட்டர் எஜுகேஷன் ரிலேட்டா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து மேன் பவர் நிறையவே தேவைப்படும். ஸோ அதுவுமே வந்துன்னா ஒரு இஷ்யூன்னு சொல்லலாம். ஃபோர்த் பாயிண்ட்ல வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சருமே நிறைய அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியா வந்துன்னா குவாசி ஃபெடரல் தான் இருக்கும். பட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெடரல் அதாவது ஸ்டேட்டோட அட்டானமி நல்லாவே வந்து அடியாகும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன சொல்றாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2025 சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த 5 வருஷத்துக்கு வந்துன்னா ஸ்டேட் ஆர் வந்து சென்ட்ரல் லெவல் 2030 வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆட்சி பண்ண முடியும். பட் நடுவுலயே ஏதாவது ஒரு ஸ்டேட்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசால்வ் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டைம் என்ன பண்றது. ஸோ அது அந்த மிச்சம் இருக்கிற ரிமைனிங் பீரியடுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2027 ஏதாவது டிசால்வ் ஆச்சுன்னா மிச்சம் இருக்கிற பீரியட் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவீங்களா, ஆர் எல்ஸ் வந்து என்ன அது அப்படியே வந்து என்னன்னா கன்டினியூ பண்ணுவீங்களா ஸ்டில் வந்துன்னா 2030 இதுவுமே வந்து சில டைம் வந்து இஷ்யூவா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் மேனவரிங். இதுல என்ன சொல்றாங்கன்னா ரூலிங் பார்ட்டி வந்து அவங்களோட அட்வான்டேஜ் வந்து எடுக்க முடியும் த்ரூ த வந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சில எக்ஸ்பர்ட்மே வந்து ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரும்போது ஈஸியா வந்துன்னா யார் ரூல் பண்றாங்களோ
அவங்க நிறையவே வந்துன்னா அவங்களோட ஓன் அட்வான்டேஜ்க்கு வந்து எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இது எல்லாமே என்ன சொல்லலாம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு நம்மளுக்கு வந்து ஆர்குமெண்ட் அகைன்ஸ்டா வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்மளால வந்து எந்த மாதிரி பாயிண்ட் ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு இப்ப பார்த்தோம். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, ரீசெண்டா கமிட்டி வந்து என்ன ஃபார்ம் பண்ணாங்க ரிலேட்டட் டு வந்து என்னன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இந்த கமிட்டி ஹெட்டட் பை வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் வந்து ராம்நாத் கோவிந்த். இதை நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனரோட வந்து என்ன பில்ஸ் வந்து ஒன்று கொண்டு வந்துறாங்க. அதாவது அவங்களோட வந்து என்ன அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடான பில்ஸ். இது 2023 வந்து வந்தது. இது எல்லாமே நிறைய வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல்ஸ்ல கவர் பண்ணியிருந்தாங்க. இந்த பில்ஸ்லயுமே என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதுல ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை இன்க்ளூட் பண்ணாம ஒன்லி வந்து என்ன பிரைம் மினிஸ்டர், அதே மாதிரி வந்து கேபினெட் செக்ரட்டரி, அதோட பிளஸ் வந்து லீடர் ஆஃப் வந்து அப்போசிஷன், இவங்க தான் வந்து செலெக்ஷன் கமிட்டினால இருக்கிறதுனால இப்ப என்ன சொல்லலாம், இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டிரான்ஸ்பரன்சி நல்லாவே வந்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசிசம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. இது ஜஸ்ட் வந்து ரொம்ப ஸோ அடுத்த டாபிக் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த டாபிக் பாருங்களேன், வி ஷுட் அடாப்ட் பாரத் அஸ் கண்ட்ரிஸ் நேம் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த டாபிக்மே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல வந்து என்னன்னா கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. பாரத் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணணும், இந்தியாவை விட்டுட்டு பாரத் அப்படின்னு மாத்தணும் சொல்லியிருந்தால. ஸோ இது ரிலேட்டடாகவும் நம்ம என்ன பார்த்தலாம்னா ஆர்குமெண்ட் இன் ஃபேவர் அண்ட் அகைன்ஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்குமெண்ட் இன் ஃபேவர். அதுல என்ன கொடுக்கலாம்னா ஹிஸ்டாரிக்கல் அண்ட் வந்து கல்ச்சரல் ஐடென்டிட்டி. அதாவது நம்ம ஃபேவரா கொடுக்கணும். ஆமா பாரத் அப்படின்னு நம்ம நேம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொன்னோம், ரொம்ப ஏன்ஷியன் லெவல்ல வந்து நம்ம ஏன்ஷியன் இந்தியன் டெக்ஸ்ட்ல இருந்து டெரைவ் பண்ணதுனால இந்த பாரத் ரிச் ஹெரிடேஜ் ஆஃப் அவர் சிவிலைசேஷனை வந்து என்ன இது பிரதிபலிக்குது. அதனால என்ன பண்ணலாம், இதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா ஃபர்ஸ்ட். அடுத்து பார்த்தோம்னா யூனிட்டி அண்ட் ப்ரைடு அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இப்ப நம்ம பாரத் அதை வந்து அடாப்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை எதை காமிக்குதான், அவர் ஷேர்டு ஐடென்டிட்டியை வந்து காமிக்கும். ஏன்னா பாரத் வந்து நம்மகிட்ட இருந்து உருவான ஒரு பேருனால அது ரொம்பவே வந்து நம்மளுக்குள்ள இருக்கிறத வந்து என்னன்னா ஒரு ஒற்றுமையை வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து சிம்பிளிசிட்டி. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஒரு இந்தியா நேம் அப்படின்னு இருந்துச்சு. இந்த இந்தியா நேம் வந்து கிரீக்கான வந்து டேர்ம்ல இருந்து வந்தது, இண்டஸ்ல இருந்து. அப்ப இது நம்மள இருந்து ஆரிஜின் ஆகவே இல்லை. ஆனா பாரத் வந்து என்ன அப்படின்னா நம்ம மோர் இண்டிஜினியஸ்னால இருக்கனால இது ரொம்பவே வந்து நம்மளுக்கான ஒரு பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டுமே வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபோர்த் வந்து இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன். நிறைய கண்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா பாரத் அப்படின்னு மாத்தும் போது அவங்க ஈஸியா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க அப்படின்னு சொல்லியும் சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க. ஸோ அடுத்து சிம்பாலிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா நம்ம மென்ஷன் பண்ணலாம். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா கலோனியல் ஹிஸ்டரி டைம்ல தான் இந்த இந்தியா அப்படின்னு பேர் வந்துருச்சு. அதை நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட செல்ஃபான டிட்டர்மினேஷன் நியூ இந்தியாவுக்கான இது வந்து வந்துடும். அதனால சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஆர்குமெண்ட் ஃபேவரா இது எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ரொம்ப இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்டா? சோ இதுக்கு அடுத்து நம்ம பாக்குறது வந்து ஆர்குமெண்ட் வந்து அகைன்ஸ்ட். சோ இதுல என்ன சொல்லலாம், இந்த மாதிரி பாரத் அப்படின்னு ஒன்று சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுல என்னென்னலாம் வந்துன்னா சேலஞ்சஸ் இருக்கு, அதை ஒன் பை ஒன் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பிராக்டிக்கலான ஒரு சேலஞ்ச் என்னன்னா, ஆல்வேஸ் எந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு பொலிட்டிக்கலா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அதுல எல்லாத்துல என்ன யூஸ் பண்ணிருங்கன்னா கண்டிப்பா வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆர் ஏதாவது வந்து ஒரு லீகல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஜிஸ்டிக்கல் சேலஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாவே வந்து யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப ப்ராக்டிக்கல் சேலஞ்ச் டெஃபினட்டா ஒரு இஷ்யூஸ். ரெண்டாவது குளோபலோட ஒரு ஃபெமிலியரிட்டி. அதாவது ஆல்ரெடி நிறைய கண்ட்ரி வந்து இந்தியாவை வந்து ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. நிறைய கண்ட்ரிக்கு இந்தியா வந்து தெரிய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி நம்ம இப்ப நம்ம நேமை சேஞ்ச் பண்ணா அது வந்து கன்ஃபியூஷனை வந்து கிரியேட் பண்ணும். இந்த இன் டெர்ம்ஸ் ஆஃப் வந்து என்னன்னா ட்ரேடு ஆர் டிப்ளமசி இல்ல வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷனுமே. அப்ப இது என்ன சொல்றேன், சாஃப்ட் டிப்ளமசில வந்து என்ன சின்ன ஒரு பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து என்ன சொல்றாங்க, ரைட்டா? சோ அடுத்து வந்து லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி. இது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு பாரத் அப்படின்னு ஒரு நேம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது எதை குறிக்கிறோம், நம்ம ஏன்ஷியன்டோட வந்து டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்த மாதிரி இருக்கும். அப்ப ஏன்ஷியன் அப்படின்னு வந்தாவே அந்த டைம்ல இருந்த பீப்புள்ஸ் யாரும் பார்த்தோம் ஒன்னும் ஹிந்துசத்தை ஃபாலோ பண்ணி தான் இருந்தாங்க, இல்ல வந்து புத்திசம் ஆர் வந்து ஜெயினிசம். அப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா மெடிவல் இந்தியால தான் வந்து என்னன்னா நம்ம இஸ்லாம் வந்ததுனால அதை ஏதோ நிக்லெக்ட் பண்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும் அந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா மே நாட் ரெசனேட் ஈக்குவலி வித் வந்து ஆல் லிங்குவிஸ்டிக் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே வந்து இம்பார்ட்டன் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஃபோர்த் வந்து ஹிஸ்டாரிக்கல் கண்டினியூட்டி. ஆல்ரெடி விஆர்னு வந்து 75th இயர். ஸோ எல்லாமே என்ன பண்ணா இந்தியன் பேர் வச்சு தான் கொண்டு வந்தனால ஒரு ஹிஸ்டாரிக்கல் கண்டினியூட்டி இருக்கு. அதையே நம்ம வந்து என்ன அப்படின்னா தேவையில்லாத வந்து ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இதையும் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ப்ரையாரிட்டைசிங் வந்து அதர் இஷ்யூ. இதை கண்டிப்பா நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் ஆல்ரெடி வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, சோசியோ எக்கனாமிக் ப்ராப்ளம். அது பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா
குளோபலோட வந்து ஹங்கர் இண்டெக்ஸ் இந்த மாதிரி இண்டெக்ஸுமே வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் இங்க மென்ஷன் பண்ணல, இப்ப நான் சொல்றேன். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2023 படி என்ன சொல்லுவேன்னா, இந்தியாவோட ரேங்க் வந்து மொத்தம் 125 கண்ட்ரில 111வது இடத்துல வந்து நம்ம இருக்கோம். அப்ப என்னன்னா ஹங்கர் லெவல் இந்தியால மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. பாவர்ட்டி ரிலேட்டட் நிறைய இஷ்யூ இருக்கு. அதை ஃபோக்கஸ் பண்ணாம தேவையில்லாம வந்து இதுல வந்து நம்மளோட ப்ரையாரிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் சேலஞ்ச் நிறைய இஷ்யூ இருக்கு. அதை அட்ரஸ் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லை. இது தேவையில்லாத இது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் அகைன்ஸ்டா வந்து மென்ஷன் பண்ணலாம். அப்ப சம்மரியில என்ன சொல்லலாம், டிபேட் ஓவர் அடாப்டிங் பாரத் அஸ் அ கண்ட்ரியோட நேம் இன்வால்வ் என்ன அப்படின்னா பேலன்சிங் இந்த மாதிரி வந்து கன்க்ளூஷனா வந்து என்னன்னா யூஸ் பண்ணுங்க. கல்ச்சரல் ப்ரைட், பிராக்டிக்கலான கன்சிடரேஷன் அண்ட் குளோபலான ரெகக்னிஷன் இருந்தா மட்டும்தான் அதை வந்து என்ன நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லி எண்ட் பண்ணலாம். ரைட்டா? அப்ப இந்த இதுக்கு இந்த டாபிக்ஸ்க்கு நம்மளுக்கு எந்த மாதிரி வந்து ஆர்குமெண்ட் ஃபேவர் அண்ட் அகைன்ஸ்டா எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஆர்குமெண்ட் ஃபேவர் அண்ட் அகைன்ஸ்ட் லேர்ன் பண்ணும் போதே இது எஸ்ஸை ரிலேட்டடா கேட்டாவும் நம்மளால வந்து பாயிண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். அட் பிளஸ் வந்து என்னன்னா இப்போ ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்டாலும் அதுலயும் நம்மளால வந்து இது ரிலேட்டடா பாயிண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால இது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஓகே, அடுத்த டாபிக்ஸ் போயிடலாம். இந்த டாபிக் பாருங்களேன். ஷுட் லடாக் பி கிவன் 6th ஷெட்யூல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்குமே நிறைய ஆர்டிக்கலை கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. 2019 ஆர்டிகல் 370 அப்ரோகேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து என்னன்னா யூனியன் டெரிட்டரியா மாத்தணும். அதே மாதிரி வந்து லடாக்கும் வந்து மாத்தணும். பட் இங்க என்ன பிரச்சனை ஆகும்னா, ஜம்மு இப்ப என்ன கேட்டாங்க ஸ்டேட் கோர்ட் வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து இஷ்யூ போயிட்டு இருக்கு. லடாக்ல என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு 6th ஷெட்யூல் வந்து என்னன்னா அதுக்குள்ள வந்து எங்களுக்கு ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட டிமாண்ட் வந்து போயிட்டு இருக்கு. அதனால நிறைய ஆர்டிகல்ஸ்ல கவர் பண்ணதுனால இது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ் எந்த மாதிரி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஏன்னா த டிமாண்ட் ஃபார் 6th ஷெட்யூல் ஸ்டேட்டஸ் இன் லடாக் இன்டென்சிஃபைட் ட்ரிவன் பை த கன்சர்ன் ஓவர் என்னன்னா கல்ச்சரல் ப்ரிசர்வேஷன் எடுத்துக்கலாம், என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம், பொலிட்டிக்கல் அட்டானமி ஃபாலோயிங் த எனம் அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 இன் 2019 அப்படின்னு கொடுத்துட்டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த ஆர்குமெண்ட் போத் ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் இன்க்ளூடிங் லடாக் இன் த 6th ஷெட்யூல். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக் ரொம்ப வந்து ஷார்ட்டா வந்து என்னன்னா நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். ஏன்னா ரொம்ப வளவலன்னு போறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைமா இருக்கும். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடலாம்னா ஏன் லடாக்கு 6th ஷெட்யூல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம ஆர்குமெண்ட் ஃபேவருக்கு வர்றதுக்கான ஒரு கனெக்டிங் வந்து இது லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இதுக்கும் அடுத்த இதுக்கும் வந்து என்னன்னா ஒரு ஃப்ளோவை வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ரைட்டா? ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இன் ஃபேவர் என்ன எழுதலாம்னா கல்ச்சரல் ப்ரிசர்வேஷன். எப்படி 6th ஷெட்யூல் கல்ச்சரல் ப்ரிசர்வேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா 6th ஷெட்யூல் என்ன பண்ணணும், நிறைய அங்க இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து அட்டானமி கொடுக்கும். அட்டானமி மீன்ஸ் வந்து என்ன, இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் வந்துன்னா ஸ்டேட் அவங்களோட ஏதாவது ஒரு ரா கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த அட்டானமியில வந்து என்னன்னா ஒர்க் ஆகாது. இதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ், அதாவது கவர்னர் வந்து அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் இந்த லாஸ் வந்து என்ன கிரியேட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்ளை ஆகும். இந்த அளவுக்கு அட்டானமி வந்து 6th ஷெட்யூல் ஸ்டேட்டுக்கு இருக்கும். இதுல என்னென்ன ஸ்டேட்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு, அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா திரிபுரா இருக்கு, அதே மாதிரி வந்து நம்மளோட மிசோரம் இருக்கும், அதே மாதிரி வந்து என்ன மேகாலயா இருக்கும். இந்த 4 ஸ்டேட் தான் என்ன இருக்கு அப்படின்னா இப்ப அதுக்குன்னு 6th ஷெட்யூல் இருக்கு. இதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ் என்ன சொல்லுவோம், ஏடிஎம் நோ மணி அப்படின்னு சொல்லுவோம். நோ மணி மீன்ஸ் வந்து மணிப்பூர் வராத, அதுக்கு பதிலாக என்ன வரும்னா மிசோரம் வரும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஷார்ட் கட்ஸ். இதை ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப என்ன சொல்லலாம், ஒன்ஸ் நம்மளுக்கு 6th ஷெட்யூல் வந்து லடாக் கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தா அவங்களோட யூனிக்கான ஐடென்டிட்டி ஃபாலோடு பை வந்து திபெத்தியனோட புத்திசம் அதை வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்கு இந்த 6th ஷெட்யூல் கண்டிப்பா வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றாங்க. செகண்ட் இதுல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன். ஏன்னா லடாக் வந்து ஒரு ஃப்ரெக்கைலான வந்து என்னன்னா நம்மளோட ஹிமாலயன் ஈகோ சிஸ்டம். அந்த இடத்துல ஹை ஆல்டிடியூட் டெரெயின் இருக்கு, கோல்டு டெசர்ட் கிளைமேட், இது எல்லாமே வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கும் போது என்னன்னா இந்த மாதிரி அட்டானமி கொடுத்தோம்னா அவங்களோட என்விரான்மெண்ட்டுமே வந்து நல்லாவே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட டிஸ்டிங் வந்து ஹெரிடேஜ், அதாவது லடாக்கோட மானஸ்ட்ரி அவங்களோட ட்ரெடிஷனல் மியூசிக் ஃபெஸ்டிவல் எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 6th ஷெட்யூல் அட்டானமில இருக்கும்போது அதை வந்து என்னன்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட ஹெரிடேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஆஃப்டர் ஆர்டிகல் 370 வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய என்னாச்சு அப்படின்னு பார்த்தா லடாக்குள்ள வந்து இன்ட்ரூடர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நிறைய அதர் ஸ்டேட்டோட சிட்டிசன் உள்ள வரும்போது அவங்களோட ஹெரிடேஜ் வந்து என்ன பாதிக்கப்படுமோ அப்படின்னு அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாயிண்டா நம்ம கொடுக்கலாம். அடுத்து வந்து ரிசோர்ஸோட அலோகேஷன்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்ஸ் நம்மளுக்கு அவங்களுக்கு 6th ஷெட்யூலோட அட்டானமி கிடைச்சிருச்சுன்னா அந்த ரிசோர்ஸ் ஒன்லி வந்து என்னன்னா அங்க இருக்கிற பாப்புலேஷன், அதாவது லடாக்கோட இண்டிஜினியஸ் பாப்புலேஷனுக்கு தான் வந்து என்ன பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணுவாங்க. அதனால இதுல ரிசோர்ஸ் அலோகேஷனுமே வந்து பெஸ்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 5th வந்து யூனிட்டி அண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ். ஒன்ஸ் இந்த மாதிரி
அட்டானமி, அதாவது நம்ம 6th ஷெட்யூல்ல அட்டானமிக் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். அந்த கவுன்சில்ல மெம்பர்ஷிப் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கிற பீப்பிள் தான் வந்து மெம்பர்ஷிப் ஆக முடியும். அதனால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட ரெப்ரசன்டேஷன்ஸுமே கொடுக்க முடியும்னு சொல்லி 6th ஷெட்யூல்ல வந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஆர்குமென்ட் இன் ஃபேவரா வந்து எழுதலாம். சரி, இப்ப ஆர்குமென்ட் அகைன்ஸ்டா என்னென்னலாம் எழுதலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, லீகல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹர்டில்ஸ். இது ஆல்வேஸ் பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஒண்ணு சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா 6th ஷெட்யூல்ல வந்து நிறைய மாத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெண்ட்மெண்ட் கிரியேட் பண்ணணும். அதுல வந்து நிறைய ஸ்டேட்டை வந்து அக்செப்ட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே ரெடியா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து லெஸ் அட்டானமி வித் 5th ஷெட்யூல். இது என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 6th ஷெட்யூல் கொடுக்கறதுக்கு முன்னாடி 5th ஷெட்யூல் வந்து கொடுக்கலாம். ஏன்னா 5th ஷெட்யூல்ல லெஸ் அட்டானமி இருக்கும். அது கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும். ஏன் இதை சொல்றாங்கன்னா, இப்ப லடாக் இருக்கிற ஏரியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இன்டர்நேஷனல் வந்து பார்டரா இருக்கு. அதுல மோர் அட்டானமி கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சைனாவோட வந்து என்னன்னா ஏதாவது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. பிளஸ் வந்துன்னா பாகிஸ்தானும் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மோர் அட்டானமி அவனோட ஓன் அட்வான்டேஜ் கூட எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்மே இந்த இடத்துல பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி வந்துன்னா 6th ஷெட்யூல் ஸ்டேட்டஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சில பேர் வந்து மென்ஷன் பண்றாங்க. அடுத்து காம்ப்ளெக்ஸான இம்ப்ளிமெண்டேஷன். இதுக்குமே ப்ராப்ளம். ஏன்னா நிறைய வந்து என்னன்னா, இப்ப ஒரு லோக்கல் கவர்னன்ஸ் இருக்கு. அங்க இருக்க ரிசோர்ஸ் மேனேஜ் பண்றது, கல்ச்சர் ப்ரிசர்வ் பண்றது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 6th ஷெட்யூல் வரும்போது நிறைய இஷ்யூவை வந்து கிரியேட் பண்ணும். இது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து ஜம்மு காஷ்மீரே வந்து அவங்களோட டிமாண்டும் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட் என்ன ஆகும்னு கேட்க ஆரம்பிச்சதுனால இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு போயின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பாயிண்ட் என்ன சொல்லலாம், ப்ரையாரிட்டைசிங் வந்து அதர் இஷ்யூஸ். இதையே நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய இஷ்யூ லைக் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதே மாதிரி வந்து என்ன டெரரிசம், ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து என்ன அங்க போயிட்டு இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அவங்களுக்கான டெவலப்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிட்டாவே அவங்க இதை பத்தி வந்து யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் பேசுறாங்க. இது எல்லாமே நம்ம ஆர்குமென்ட் அகைன்ஸ்ட் ஃபார் எதுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6th ஷெட்யூல் லடாக் கொடுக்கலாமா வேணாமான்னு பார்க்கும்போது இதை வச்சு சொல்லலாம். சம்மரில த டெசிஷன் இன்வால்விங் பேலன்சிங் கல்ச்சரல் ப்ரிசர்வேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸிபிலிட்டி அண்ட் ரீஜனல் ஆஸ்பிரேஷன் இது எல்லாமே பார்த்து தான் வந்துன்னா இன் ஃபியூச்சரா கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நம்மளோட கன்க்ளூஷன்ல மென்ஷன் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இதுக்கு அப்ப என்னன்னா, இந்த டாபிக் எந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் வந்து பார்த்தாச்சு. ஓகே, அடுத்த டாபிக்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த டாபிக் பாருங்களேன், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2019 தான் வந்தது. பட் ஏன் 2024க்கு இது இம்பார்ட்டன்ட், நிறைய டைம்ஸ் வந்து நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. பிளஸ் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்மே இது ரிலேட்டடா கொடுக்கறதுனால இது வந்து இந்த இயருக்கு இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ இதுக்கான நம்மளோட ஆர்குமெண்ட் இன் ஃபேவர் அண்ட் அகைன்ஸ்ட் ஒன் பை ஒன் பார்த்தோம். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஆர்குமெண்ட் ஃபேவர். ஏன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நல்லது அப்படின்னு பார்த்தோம். ப்ரொடெக்ஷன் ஃபார் வந்து ப்ராசிக்யூட்டட் மைனாரிட்டிஸ். ஏன்னா சிஏயோட எய்மே என்ன இருக்கணும், டு ப்ரொடெக்ட் த இண்டிவிஜுவல் ஹூ ஹேவ் சவுட் ரெஃப்யூஜி இன் இந்தியா டியூ டு ரிலிஜியஸ் வந்து ப்ராசிக்யூஷன். நல்லா பார்த்துக்கும், இதுல ரெஃப்யூஜி தான் சொல்றாங்க, இல்லீகல் மைக்ரேஷன் பத்தி சொல்லல. இல்லீகல் மைக்ரேஷனுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது கிடையாது. யார் வந்து ரெஃப்யூஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்களோ, ஸோ இதுல நம்ம யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் பார்த்தோம்னா, ஹிந்துஸ், ஜெயின், கிறிஸ்டியன், சிக், புத்திஸ்ட் அண்ட் பாசிஸ். ஸோ 6 ரிலிஜனுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம். இதுல இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த நாட்டுல இருந்து வந்தவங்களும் கொடுக்கணும், பங்களாதேஷ், பாகிஸ்தான் அண்ட் வந்து ஆப்கானிஸ்தான். இந்த 3 நாட்டுல இருந்து யார் வந்து ரெஃப்யூஜியா இந்தியாவுக்குள்ள வந்தாங்களோ ஆன் த டேட் ஆஃப் வந்து என்ன ஆன் ஆர் பிஃபோர் வந்து 31st December 2014 இந்த கட் ஆஃப் டேட். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதா வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சொல்லியிருந்தாங்க. இது ஃபர்ஸ்டா நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா ப்ராசிக்யூட்டட் மைனாரிட்டியா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து ஆர்குமெண்ட் பண்ண முடியுது. செகண்ட் பார்த்தோம்னா அட்ரஸிங் வந்து ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ். ஏன்டா நம்ம 1947 பார்ட்டிஷன்ஸ் வந்து நடந்ததுக்கு அப்புறம் சில பேர் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நம்மளால வந்து என்ன பாகிஸ்தான்லயும் வாழ முடியும்னு சொல்லி நிறைய ஹிந்துஸுமே போனாங்க. பட் ஓவர் த பீரியட் வந்து என்ன அங்க ப்ராசிக்யூஷன் நடக்கனால இது ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ் நம்மளால வந்து அட்ரஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கான சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலாம். தேர்டு பார்த்தோம்னா ஹியூமனிடேரியன் அப்ரோச். இது ஏன் சொல்றாங்கன்னா, இது ஒரு ஹியூமனிடேரியன் கெஸ்டரா எடுத்துக்கலாம். பட் இது என்னன்னா ஒரு கன்வென்ஷன் எடுக்க முடியுதுன்னா, யூஎனோட வந்து ரெஃப்யூஜி கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். 1951 அது நம்ம வந்து என்ன சைனே பண்ணல. இதை சைன் பண்ணாதனாலதான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பங்களாதேஷ்ல வந்து ரோஹிங்கியான்ஸ் வந்து என்ன உள்ள வரும்போது நம்ம இந்தியா வந்து அலோவ் பண்ணல. அதுக்கு காரணம் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா, வி ஆர் நாட் சைன்ட் யூஎனோட வந்து ரெஃப்யூஜி கன்வென்ஷன், அதனால நம்ம அலோவ் பண்ணல. பட் இது என்னன்னா ஹியூமனிடேரியன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இதை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலாம். அடுத்து நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி. இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா,
இப்ப நம்மளோட பார்டர் கண்ட்ரில இஷ்யூவே போயிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம நிறைய வந்து என்னன்னா அதோட ஒரு டிப்ளமசி வந்து வைக்க வேண்டியதா இருக்கு. அங்க பிரச்சனை வருது. அதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அவங்களுக்கு வந்து என்ன யார் யாரெல்லாம் ப்ராசிக்யூட் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் கொடுக்கும்போது வந்து இது நேஷனல் செக்யூரிட்டி லெவலுமே வந்து என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அடுத்து வந்து பிஜேபியோட எலெக்ஷன் ப்ராமிஸ். இது ரூலிங் பார்ட்டியோட வந்து ப்ராமிஸ் வந்து இருந்தனால அதை அவங்க பண்றாங்க. அதனாலதான் நிறைய மக்களுமே அவங்களுக்கு வந்து என்ன போட்டோ வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்குமெண்ட் இன் ஃபேவரா கொடுக்கலாம். சரி, ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட்ல வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் முஸ்லீம். இப்ப சிஏஏக்கு ஒரு டிராபேக் வர்றதுக்கு காரணம் இல்ல, நிறைய ப்ரொடக்ட்ஸ் வர்றதுக்கு காரணமே வந்து என்னன்னா முஸ்லீம் ஏன் வந்து இன்க்ளூட் பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப பாகிஸ்தான் ஆர் வந்து ஆப்கானிஸ்தான் இந்த 2 கண்ட்ரி என்ன சொல்லலாம்னா முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி. இந்த இடத்துல நம்ம முஸ்லீமை இன்க்ளூட் பண்ணோம்னா அந்த இடத்துல நிறைய வந்து ப்ராசிக்யூஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. அப்ப நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களும் உள்ள வரும்போது இது நிறைய வந்து இன்டர்னல் வந்து செக்யூரிட்டி ப்ராப்ளத்தை வந்து உண்டாக்கும்னு சொல்லிட்டு இன்டர்னல் லா அண்ட் ஆர்டர்ல பிரச்சனை உண்டாக்கும். அதனாலதான் வந்து முஸ்லீமை நாங்க எக்ஸ்க்ளூட் பண்றோம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆர்குமெண்ட் அகைன்ஸ்டாவே வந்து மென்ஷன் பண்ணலாம். இதோட சேர்த்து இன்னொன்னு, ஸ்ரீலங்காவிலுமே வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ராசிக்யூஷன்ஸ் வந்து தமிழ் பீப்புளை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கள ஏன் நீங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி, அதுவும் வந்து நம்மளோட வந்து நெய்பரிங் கண்ட்ரி தானே, அங்கேயே நீங்க ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இஷ்யூ போயிட்டு இருந்தது. ஸோ அடுத்து செலெக்ஷனோட கிரிட்டீரியா. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏன் 31 டிசம்பர் 2014 வந்து நீங்க வந்து ஒரு கட் ஆஃப் டேட்டா வச்சீங்க, இது ரொம்ப ஆர்பிட்ரேட்டரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விதமான வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிரிட்டிசிசம் போயிட்டு இருந்தது. தேர்ட் பதம் ப்ரொடெஸ்ட் அண்ட் சோசியல் அண்ட்ரஸ்ட். இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. சிஏஏனால நிறைய வந்து ஒயிட் பிரஸ் வந்து ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருந்தனால அப்ப என்ன சொன்னா மக்களுக்கிட்ட வந்து இது பிடிக்கல, இந்த அமெண்ட்மெண்ட் ஒண்ணு வந்து கொண்டு வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதை நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்மேண்டல் பண்ணிடலாம். அதனால இது இந்தியாவோட செக்குலர் எத்தோஸை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அகைன்ஸ்டா இருக்கு. அதனால இது வந்து என்ன அப்படின்னா இஷ்யூ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஃபோர்த் லீகல் சேலஞ்ச். இது ஆப்வியஸ்லி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோர்ட்ல வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை வந்து பாக்குறாங்க. இது ஒரு லீகல் சேலஞ்சா வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஃபோர் ஃபிஃப்த் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரீஜனல் அண்ட் வந்து இன்டர்நேஷனல் வந்து ரெப்பர்கஷன்ஸ். ஏன்னா நிறைய இன்டர்நேஷனல் வந்து கம்யூனிட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியா மேல வந்து என்ன அப்படின்னா கிரிட்டிசிசமா வச்சிருந்தாங்க. இது நீங்க பண்ணக்கூடாது, ஒரு கல்ச்சரல் டைவர்ஸ் கண்ட்ரில வந்து இந்த மாதிரி கொண்டு வருது பிரச்சனையை உண்டாக்கும்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பண்ணிட்டு இவன் நெய்பரிங் கண்ட்ரியுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளை பத்தி வந்து தப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே என்ன சொன்னோம், ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் வந்து சிஏஏ அமெண்ட்மெண்ட் பண்ணதுனால இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இந்த ஆர்குமெண்ட் ஃபேவர் அண்ட் ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சிஏஏக்கு என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஓகே, அடுத்த வந்து டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்னிவீர் ஸ்கீம் ஷுட் பி பேண்ட் அப்படின்னு இருக்கலாம். இப்ப அக்னிபாத் வந்துன்னா 2022 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. இது ரிலேட்டடா நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் பேனிங் வந்து அக்னிவீர் ஆர் வந்து அக்னிபாத் ஸ்கீம். இது ஏன் நம்ம வந்து என்னன்னா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும், அதுக்கான ஆர்குமெண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா ஷார்ட் சர்வீஸ் ஆன வந்து டூரேஷன்ஸ் 4 இயர் டென்யூர்ல வந்து ரொம்பவே ஷார்ட்டா இருக்கு. அதனால என்ன சொல்லலாம், அந்த 4 வருஷத்துக்குள்ள அவங்களால ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துன்னா அடிக்குவேட்டா பண்ண முடியாது. இது எதை பண்ணும் அப்படின்னு பார்த்தா காம்ப்ரமைசிங் த ஆபரேஷன் எஃபிஷியன்சி ஆஃப் வந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு வந்து என்ன இஷ்யூவா இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். இது கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா ஷார்ட் சர்வீஸ்ல அவங்களால வந்து என்னன்னா அந்த அளவுக்கு ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயினே பண்ண முடியாது. செகண்ட், ஜாப் செக்யூரிட்டியோட கன்சர்ன். இப்ப நிறைய பேர் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு போறதுக்கான காரணமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். அதனாலதான் கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போவாங்க. இந்த அக்னிபாத் ஸ்கீம் மாடல் என்னபடி என்னன்னா ஒன்லி 25% ஆஃப் சோல்டர் மட்டும்தான் என்னன்னா ரீகைன் பண்ணுவாங்க, அது ரீடேக் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த 4 இயர் முடிச்சோடனே அனுப்பிடுவாங்க. இது எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரிக்ரூட்மெண்ட்டுக்கான வந்து என்னன்னா நெகட்டிவிட்டியை வந்து என்னன்னா யூத்து கிட்ட வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இது செகண்ட் பாயிண்டா நம்ம சொல்லலாம். தேர்ட்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஆப்வியஸ்லி பென்ஷன் அண்ட் வந்து கிராட்டிடியூட் இஷ்யூஸ். இல்லைன்னா லாங் டேர்ம் பினான்சியல் செக்யூரிட்டி ஃபார் சோல்ஜர் அண்ட் தியர் ஃபேமிலிக்கு வந்து மிகப்பெரிய கன்சர்னை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா ட்ரெடிஷ்னலா நம்ம இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸ் அப்படின்னு வந்தாவே என்ன மைண்ட்ல ஓகேனா பென்ஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே கண்டிப்பா வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபோர்த்ல வந்து பொட்டன்ஷியல் ஃபார் சோசியல் அண்ட்ரஸ்ட். இது ஏன் பிரச்சனையா உண்டாகும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இங்க 25% மட்டும்தான் வந்து ரீடேக் பண்ண போறாங்க. மிச்சருக்கும் எல்லாரும் வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கல, ஜாப் கிடைக்கலன்னா அது எதை கிரியேட் பண்ணிவிடும், சோசியல் அண்ட்ரஸ்ட வந்து கிரியேட் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியால வந்து டெமோகிராபிக் டிவிடன் அப்படின்னு சொல்லுவோம்.
டெமோகிராபிக் டிவிடெண்ட் படி வந்து 15ல இருந்து 59 வயசு உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 62.5% பீப்புள் கிட்ட இருக்காங்க. ஸோ இவ்வளவு பேர் வந்து என்ன அப்படின்னா யூத் லெவல் ஆர் வந்து லேபர் ஃபோர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சுன்னா அது நிறைய இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். ரைட்டா? ஸோ அடுத்து ஃபிஃப்த் இம்பாக்ட் ஆன் மிலிட்டரியோட ப்ரிப்பேர்னஸ். ஸோ இப்ப சடனா ஏதாவது வந்து ஒரு வார் வருது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டைம்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ட்ரைனிங்கை வச்சு என்ன பண்ண முடியாதுன்னா ஆபரேஷன் ரெடினஸ்க்கு வந்து ரெடி ஆக முடியாது. இது மிலிட்டரியோட வந்து கேப்பபிலிட்டியை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியும் நிறைய டைம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அக்னிபாஸ் ஸ்கீமை கண்டிப்பா வந்து டிஸ்மேண்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற வந்து ஆர்குமெண்டா இருக்கிறோம். சரி, இப்ப அதுக்கு அப்படியே வந்து அகைன்ஸ்ட் டெஃபினட்டா வந்து சொல்லலாம். ஏன்னா அக்னிவேஸ் ஸ்கீம் வந்து அக்னிபாஸ் ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கான ஒரு முக்கியமான இம்பார்ட் என்ன சொன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை ஃபார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம் இந்தியா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் 4th லார்ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லணும். இனிஷியலா நம்ம வந்து தேர்டா தான் இருந்தோம். பட் ஆஃப்டர் வந்துன்னா ரஷ்யாவோட வந்து வார் போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து 4th லார்ஜஸ்ட் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி 4th லார்ஜஸ்ட் இருக்கும்போது பட்ஜெட்டோட மேஜரான வந்து என்ன நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா டிஃபென்ஸுக்கு கொடுக்கறனால அது மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கம்மி பண்ணிட்டோம் மிச்சம் இருக்கிற இதுக்கு வந்து நம்மளால வந்து என்ன சேவ் பண்ண முடியும், அது செலவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதை வந்து கம்மி பண்றதுக்கான ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் யங் அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவான சோல்ஜருக்கு வந்து உள்ள வரும்போது இது காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட்ல வந்து மாடர்னைசேஷன். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நிறைய யங் டேலண்ட் வித் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் வந்து உள்ள வரும்போது இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லாம் அவங்க தெரியும் போது அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து செகண்ட்லயுமே சொல்றாங்க. இது ஏன் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடர்னைசேஷன் வரும்போதுதான் அடுத்த கண்ட்ரியோட வந்துன்னா காம்படிட்டிவ்னஸ் வந்து பண்றதுக்கு நம்மளோட வந்து என்னன்னா ஒரு அட்வான்டேஜா வந்து எடுத்துக்கலாம். தேர்டு யூத்ஃபுல் எனர்ஜி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டெமோகிராபிக் டிவிடெண்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதுல 62.5% வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட் த ஏஜ் கேட்டகரியா 15ல இருந்து 59க்குள்ள இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒழுங்கான ஒரு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அது அவங்களுக்கு கண்டிப்பா அந்த பொட்டன்ஷியல் நம்ம வந்து தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். இந்தியாவோட வந்து ஜிடிபியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்லி 25% மட்டும்தான் வந்து ரீடைன் பண்ண போறாங்க. பட் மிச்சம் இருக்கிறவங்க யாரும் சும்மா விடுறது இல்ல. அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விதமான லம்சம் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. அதாவது 11 பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 51 அப்ராக்சிமேட்லி வந்து நம்ம 11 லேக் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த 4 இயர் முடிஞ்சனே கொடுக்கும்போது இதை வச்சு என்ன பண்ணலாம்னா அவங்க வர்றவங்க ஸ்டார்ட் அப் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாவது வந்து ஒரு முதலீடா வச்சு வந்து பண்ணலாம். மிச்சம் இருக்கிறவங்களும் என்னன்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிசர்வேஷனுமே வந்து ஓபன் பண்றாங்க. அது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு கிரியேட் பண்ணு சொல்றாங்க. அடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா இப்ப 4 இயர் 10 இயர்ல யார் யாரெல்லாம் வந்து என்ன ட்ரெயின் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வேல்யூபிளான ஒரு ஸ்கில் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதை வச்சு சிவிலியன் ஜாப்மே வந்து அவங்களுக்கு ஸ்கில்ல வச்சு வந்து வேலை வாங்கிக்கலாம். இது எதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா லேபர் ஃபோர்ஸ் வந்து அவங்க அபிஷியலா வந்து என்னன்னா ஸ்கில் ட்ரைனிங் எடுக்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 5% தான். அதே நம்ம யூகேவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அங்க எவ்வளவுனா 68%. இதே சவுத் கொரியா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 90% வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கான லேபர் ஃபோர்ஸுக்கான ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வேவாகவும் இதை எடுத்துக்கலாம். ரைட்டா? இது எல்லாமே வந்து என்னன்னா நம்மளோட அக்னி பாஸ் ஸ்கீமோட ஆர்குமெண்ட் பேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த இதுல வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ நம்ம கன்க்ளூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நோட் தேர் இஸ் வந்து சம் ஆஃப் த ஆர்குமெண்ட் அண்ட் அகைன்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அக்னிவேஸ் ஸ்கீமுக்கு இருக்கு. தெர் இஸ் அ வேலிட் பாயிண்ட் ஆன் வந்து ஃபோர்த் சைட். த டெசிஷன் டு இம்ப்ளிமெண்ட் த பேன் அண்ட் த ஸ்கீம் ஷுட் பி மேட் ஆஃப்டர் வந்து கேர்ஃபுல் கன்சிடரேஷன் தேவை அப்படின்னு சொல்லி நம்மளோட கன்க்ளூஷன் கொஞ்சம் பாசிட்டிவா வந்து முடிக்கும் போது இது எக்ஸாமினருக்கு வந்து ஓகே இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம காமிச்சிடலாம். ரைட்டா? அதனால இந்த டாபிக்ஸ் நம்மளால எந்த மாதிரி பாயிண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து பார்த்தாச்சு. ஓகே, அடுத்த டாபிக்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த டாபிக் பாருங்களேன், இது மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் ஆஃப் 2024. 70 hours ஆஃப் ஒர்க் பர் வீக் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு இருக்குல்ல. இது நியூஸ்ல வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் வந்து என்ன அப்படின்னா நாராயணமூர்த்தி. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்தியன் யூத் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. 70 hours வந்து என்னன்னா நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு ஒரு வீக்குக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா 70 hours வீக் அப்படின்னா எக்ஸாக்ட்லி 6 நாள் வைக்கிறோம்னு வச்சுக்கலாம்.
ஒரு வாரத்துல 6 நாள் ஒர்க் பண்றான். பெர் டே எவ்வளவு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாதான் ஆர் 12 ஹவர்ஸ் கிட்ட வரும். 10 to 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாதான் 6 டேல வந்துன்னா 70 ஹவர்ஸ் கிட்ட வந்து வர முடியும் ரைட்டா? அப்ப என்ன சொல்றோம்னா, ஒரு நாளைக்காவது வந்துன்னா மினிமம் வந்துன்னா 10 ஹவர்ஸ் மேல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த 70 ஹவர்ஸ் ஒர்க் பெர் வீக்கோட வந்துன்னா கான்செப்ட். இதுல என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு? இந்த ஆர்குமென்ட் அண்ட் அகைன்ஸ்ட் வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுக்கு சப்போர்ட்டடான ஆர்குமென்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ்டான ப்ரொடக்டிவிட்டி. அதாவது லாங்கரான ஒர்க் ஹவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இது ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் பண்ணும், அவுட்புட்டை இன்கிரீஸ் பண்ணும். ஒன்ஸ் ஒரு கண்ட்ரியோட வந்துன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர் இல்ல ஏதாவது ஒரு செக்டர்ல ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆச்சுனாவே பிசினஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். அதன் மூலம் எக்கானமி வந்து இன்கிரீஸ் ஆகும். இதை எதோட கனெக்ட் பண்றாங்கன்னா, இந்தியா ஆல்ரெடி வந்து 5th லார்ஜஸ்ட் எக்கானமி இன் வந்து ஜிடிபி. ஸோ ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ்னா சீக்கிரம் நம்மளால வந்துன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் கிட்ட வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வி ஆர் ஆல்ரெடி வந்து என்ன பர்ச்சேசிங் பவர் பேரிட்ல வந்து நம்ம செகண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் சைனா, செகண்ட் வந்து என்ன அப்படின்னா இந்தியா இருக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஈஸியா நம்மளால வந்து எக்கானமியை வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லலாம். செகண்ட், ஃபாஸ்டரான வந்துன்னா ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன்ஸ். இது என்ன சொல்றேன்னா, அதிகமா ஒர்க் ஒருத்தவங்க பண்ணும்போது ப்ராஜெக்ட் கண்டிப்பா என்ன ஆகும்னா ஈஸியா வந்து ஃபாஸ்டா முடிச்சு கொடுத்துறாங்க. அப்ப ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குயிக்கரா இருக்கும். இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கம்பெனி செலவு பண்ணும்போது இட்ஸ் இட்ஸ் அகைன் வந்து எதை கிரியேட் பண்ணும்னா எக்கானமியோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். தேர்ட் பாயிண்ட், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, அதர் கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது இப்ப ஜப்பான் அண்ட் வந்து ஜெர்மனி. ஸோ இந்த கண்ட்ரில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து என்னன்னா, அதாவது 5 டேஸ்ல ஒரு நாளைக்கு வந்து 9 to 10 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்களாம். அவங்க அப்படி ஒர்க் பண்றதுனால இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து என்ன ப்ரொடக்டிவிட்டில வந்து என்ன ஹையரா இருக்காங்க. இதே இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் நம்மளால வர முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு விதமா சொல்றாங்க. அடுத்து எம்ப்ளாயோட டெடிகேஷன்ஸ். இதுல என்னன்னா, ஒரு எம்ப்ளாயி வில்லிங் டு ஒர்க் ஹவர்ஸ் ரொம்ப லாங்கரா இருக்கும்போது அவங்களோட டெடிகேஷன் அண்ட் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் வந்து கம்பெனிக்கு வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். இதன் மூலம் என்னன்னா, அந்த கம்பெனி எதுல வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கில்டு வந்து என்ன ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ண பார்ப்பாங்க. ஒரு இடத்துல ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் வந்துருச்சுன்னா, இந்தியால இருக்கிற பிரச்சனையே வந்துன்னா, லேபர் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஜஸ்ட் 5% தான் இருக்கும். அதே யூகேயோட கம்பேர் பண்ணும்போது அங்க 68% இருக்காங்க. இதே ஜப்பான் அதே மாதிரி வந்து என்ன சவுத் கொரியா எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க மோர் தென் வந்து 80% மேலதான் வந்து என்ன இருக்காங்க, ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்காங்க. ஸோ இதையும் நம்மளால வந்து என்னன்னா சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயோட டெடிகேஷன்ல சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஃபிளெக்சிபிலிட்டி. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்தது. ஒர்க் ஃப்ரம் ஹோமே உள்ள வந்ததுனால ஃபிளெக்சிபிளா வந்து என்னன்னா பண்ண முடியும். இதன் மூலம் என்ன ஷெட்யூல் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணலாம். ஒர்க் லைஃப் பேலன்ஸுமே வந்து அவங்களால வந்து என்னன்னா ப்ராப்பரா பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்மளோட ஆர்குமெண்ட் ஃபேவரா எது சொல்லலாம், 70 ஹவர்ஸ் பர் வீக்குக்கு வந்துன்னா அதுல ரிலேட்டடா பண்ணலாம். சரி, இப்ப என்னென்னலாம் வந்து என்னன்னா ஆர்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்டா இருக்குன்னு பார்க்கலாம். இது டெஃபினட்டா வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ற ஒரு பாயிண்டா தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து டிக்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி. அதாவது இனிஷியலா வந்து இந்த 70 ஹவர்ஸ் ஒர்க் பர் வீக் வந்து நல்லா போற மாதிரி இருக்கும். பட் ஓவர் த பீரியட் வந்துன்னா கண்டிப்பா வந்து ஒர்க் மேல போன ஃபெட்டிக் வந்து வராகும். பிளஸ் இதை எதை கிரியேட் பண்ணணும், செடென்டரி லைஃப் ஸ்டைலை வந்து மாத்தி விட்டோம். செடென்டரி லைஃப் ஸ்டைல் என்ன சொல்லுவோம், ஒரு இடத்துல வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம ஒரே இதுல வந்து ஒர்க் பண்றாங்க. ஐடி இண்டஸ்ட்ரிலாம் இப்ப இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதிகமா வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து பீப்புள் பிசிக்கலா ஆக்டிவா இல்லாத போது அது நிறைய இஷ்யூ கொண்டு வரும். அதுல செகண்ட் ஹெல்த் ரிஸ்க். கண்டிப்பா வந்து மென்டலோட ஹெல்த் ரிஸ்க் பிசிக்கலாவும் நிறையவே வந்து அஃபெக்ட் ஆவாங்க. So அடுத்து பார்த்தோன்னா ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸ். இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இப்ப இருக்கிற ஒர்க்லயே வந்து என்னன்னா பர்சனல் லைஃப்க்கான பேலன்ஸ் பண்ண முடியாம நிறைய பேர் இருக்காங்க. இப்ப 70 ஹவர்ஸ் வந்து என்னன்னா ஒர்க் வீக்லாம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவே கம்மியாயிரும். இது ரிலேட்டட் டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது இந்தியால வந்து என்ன அப்படின்னா சோசியல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். இது நிறைய ப்ராப்ளத்தை வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ரெடியூஸ்டான வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஒரு ஒர்க் அதிகமாக ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க் வந்து இன்னும் ஒண்ணு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன ஆயிரும்னா ஓரளவுக்கு மேல வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் போர் அடிச்சுனாவே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காம போயிடும். இதுவும் வந்து என்ன, அது லாங் ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுவும் மிகப்பெரிய வந்து பிரச்சனை உண்டாகும். அடுத்து ஃபிஃப்த் நம்ம என்ன சொல்லலாம், எத்திக்கல் கன்சர்ன். ஏன்னா ஒருத்தவங்க அதிக ஒர்க் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கறாங்க, ஃபோர்ஸ் பண்ண சொல்றாங்கன்னா அது எக்ஸ்பிளாய்டேட்டிவ் அப்படின்னு வந்துரும். ஒருத்தவங்கள வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாவே வந்து அது அன்எத்திக்கலா வந்து கன்சிடர் பண்ண மாதிரி ஆயிடும் ரைட்டா. இது எல்லாமே நம்ம வந்து 5 ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங்
70 ஹவர்ஸ் ஒர்க் வீக் ரிலேட்டடா சொல்லலாம் ரைட்டா. அப்ப இந்த டாபிக் எந்த மாதிரிலாம் பாயிண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பார்த்தாச்சு. ஓகே, அடுத்த டாபிக்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இந்த டாபிக் பாருங்களேன், ஓல்டு பென்ஷன் இஸ் பெட்டர் தென் நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு இருக்குல்ல. இந்த ஸ்கீம் எப்ப கொண்டு வந்திருப்பேன்னா 2004 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுல ரெண்டு சைடு வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு சைடு என்னன்னா எம்ப்ளாயி வந்து என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து ஒழுங்கா இல்ல, அதனால ஓல்டு ஸ்கீமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு என்னன்னா கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி நான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துட்டான், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஹெவியா போயிட்டு இருக்கு, அது கம்மி பண்ண முடியல. இன்னொன்னு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து ஒன்லி லிமிட்டட் டு வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு மட்டும் இருக்கிறதுனால, கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு மட்டும் இருக்கிறதுனால இதை இன்க்ளூட் பண்ணணும், எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி தான் கொண்டு வந்தது இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம். ஸோ இதுதான் என்டையர் கான்ட்ரவர்சி. இது ரிலேட்டடா நம்மளுக்கு வந்து ஆர்குமெண்ட் ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் வந்து என்னன்னா எழுதலாம். ஸோ இதுல ஆர்குமெண்ட் ஃபார் ஏன் ஓல்டு பென்ஷன்ஸ் வந்து நல்லது நியூ பென்ஷன் ஸ்கீமை விட அப்படின்னு பார்த்தா, அதுல ஃபர்ஸ்ட் என்ன கேரண்டீடான வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஏன் கேரண்டீட் பெனிஃபிட் அப்படின்னா, இதுல வந்து பென்ஷன்ஸ் வந்து 50% வந்து லாஸ்ட் ரவுண்ட் சேலரில இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா பென்ஷன் தான் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. இதுல ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அதனால இது ஒரு பினான்சியல்ஸ் வந்து என்னன்னா செக்யூரிட்டி இருக்கு. அதனால என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலாம். செகண்ட் பார்த்தோன்னா நோ மார்க்கெட் ரிஸ்க். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல என்ன இருக்காதுன்னா ஸ்டேபிளான இன்கம் தான் வருமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நியூ பென்ஷன் ஸ்கீம்ல என்ன இந்த ரிஸ்க் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குன்னா, அந்த பென்ஷன் வந்து என்னன்னா ஐ மீன் அந்த பென்ஷனுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை எதுல வந்து செலவு பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்ப என்ன மார்க்கெட்ல அதுக்கு ஏத்தாப்புல ஃபிளக்சுவேட் ஆகி அதுக்கு ஏத்தாப்புல அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா ஓல்டு பென்ஷன் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. தேர்ட் என்ன சொல்லலாம்னா டிஃபைன்டான பெனிஃபிட். ஏன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா சேலரி அவங்களோட சர்வீஸ் இயர். அதனால ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கனால இது டிஃபைனா உங்களுக்கு வந்து கண்டிப்பா பெனிஃபிட்டா தான் இருக்கும் அப்படின்னு ஓல்டு பென்ஷனை சொல்லலாம். ஃபோர்த்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இன்ஃபிளேஷனோட ப்ரொடக்ஷன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மார்க்கெட் ரிஸ்க் இல்லாத போது இந்த இடத்துல இன்ஃபிளேஷன்ஸ் வந்து என்னன்னா என்ன ஆனாலும் தெரியும் அவங்களுக்கு வந்து பென்ஷன்ஸ் வந்து கரெக்டா தான் இருக்கும். அதனால இந்த இன்ஃபிளேஷனை பத்தி அவங்க வந்து என்னன்னா ஒரி பண்ண தேவையில்லை அப்படின்னு வரும். ஃபிஃப்த் வந்து சிம்பிளிசிட்டி. இன்னொரு பிரச்சனையே வந்து என்னன்னா ஓல்டு பென்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் வந்து நிறைய ஓல்டேஜ் பீப்புள் வந்து ஃபீல் பண்றதா நிறைய ஆர்டிகல்ஸ்ல வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லலாம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து மறுபடியும் நீங்க வந்து ரீவிசிட் பண்ணணும்னு சொல்லி இது ஆர்குமெண்ட் ஃபேவரா சொல்லலாம். சரி, இப்ப ஆர்குமெண்ட் வந்து அகைன்ஸ்ட் ஏன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து என்னன்னா வரக்கூடாது, நியூ பென்ஷன் ஸ்கீமே நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அன்சஸ்டைனபிள் காஸ்ட். இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா பினான்சியலி அன்சஸ்டைனபிள் ஃபார் வந்து என்னன்னா கவர்மெண்டோட வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பென்ஷன்ஸ்க்கே அதிகமா செலவு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் ஹெல்த் செக்டருக்குலாம் வந்து அதுக்கு செலவு பண்றதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வந்து கிரிட்டிக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரைட்டா. ஸோ அதை வச்சு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து லிமிட்டடான கவரேஜ். இது வந்து முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நியூ பென்ஷன் ஸ்கீம்ல வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சர்வன்ட் மட்டும் தான் வந்து உள்ள வர முடியும் அப்படின்னு இருக்கும். பட் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஈவன் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்லுமே உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வந்தனால இது வந்து மிகப்பெரிய பெனிஃபிட். இது எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சேவிங்கை வந்து என்ன கிரியேட் பண்ணும் ஃபார் த அன்ஆர்கனைஸ் செக்டர்னால இதையுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். தேர்டு லேக் ஆஃப் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி. ஆமா, ஏன்னா ஓல்டு பென்ஷன்ஸ் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ பென்ஷன் ஸ்கீம்ல இன்ஃபிளேஷன்ஸ் ஓரியன்டா அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அது கண்டிப்பா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமான வந்து ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். பட் ஓல்டு பென்ஷன்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதையுமே நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஃபோர்த்து டிபெண்டன்சி அண்ட் எம்ப்ளாயர். இதுவுமே என்ன சொல்றாங்கன்னா எம்ப்ளாயரோட பினான்சியல் ஹெல்த் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு அளவு தான் வந்து என்ன அவங்களால பண்ண முடியும். ஒன்ஸ் வந்து என்னன்னா அவங்க வீக்கா இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா அவங்களுக்கான பென்ஷன்ஸ் வந்து அடியாகும்னு சொல்லுவாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல. ஃபைனல் பாயிண்ட்ல என்ன சொல்லலாம், ஈக்விட்டி இஷ்யூஸ். ஏன்னா டிஃபைனான ஒரு பெனிஃபிட் பிளான் இருந்துச்சு அப்படின்னா அது இன்ஈக்விட்டி வந்துன்னா அமாங் த எம்ப்ளாயி கிரியேட் பண்ணும் அப்படின்னு ஓல்டு பென்ஷன் சொல்லி தான் அதை ஸ்கிராப் பண்ணிட்டு நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து 2004 வந்து என்ன கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் என்டையர் கான்செப்ட். இதை வச்சு நம்மளால வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஆர்குமெண்ட்ல கேட்டாலும் சரி நம்மளுக்கு ரிப்போர்ட் ரைட்டிங்ல கேட்டாலும் சரி அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாயிண்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்மளால எப்படி பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது வந்து என்னன்னா டாபிக்ஸ் போயலாம். ஸோ இந்த டாபிக்மே அடிக்கடி நியூஸ்ல அப்பியர் ஆயிட்டு இருந்தது, கச்சத்தீவோட வந்து ஐலாண்ட் கான்ட்ரவர்சி. இது ஏன் ரீசெண்ட் டைம்ல வந்து என்னன்னா இஷ்யூவா இருந்துச்சுன்னா, ஒன்னு 2024 லோக்சபா எலெக்ஷன் அப்ப நிறைய டைம் அது வந்து பேசிட்டு இருந்தாங்க. செகண்ட் வந்து என்னன்னா நம்ம இந்தியன் ஃபிஷர்மேன் வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அரெஸ்டும் வந்து என்னன்னா ஸ்ரீலங்கன் நேவி வந்து பண்ணியிருந்தனால அதுவும் வந்து அடிக்கடி வந்து நியூஸ்ல அப்பியர் ஆயிட்டதுனால
இதுல ரிலேட்டடா சம்டைம்ஸ் கேட்டாங்கன்னா இதுக்கு எப்படி நம்மளால ஆர்குமெண்ட் கிரியேட் பண்றது ஒன் பை ஒன் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் வந்து ஃபிஷிங் ரைட். இது என்னன்னா 1921 இருந்தே போத் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ரெண்டு பேருமே என்னதான் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபிஷிங் ரைட்ஸ் இந்த ஏரியா ஆஃப் வந்து கச்சத்தீவு. அதனால என்ன சொல்றாங்கன்னா இது ஹிஸ்டாரிக்கலாவே இந்தியனுக்குமே ரைட்ஸ் இருந்திருக்கு. அதனால என்ன பண்ணணும்னா இது இந்தியாவோடதுன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இதை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணலாம். செகண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். இது ஏன்னா கச்சத்தீவு லொகேஷன் பார்த்தோம் அப்படின்னா பால் ஸ்டேட்ல இருக்கு. இது மெரிடைம் செக்யூரிட்டிக்கும் நம்மளோட ரீஜனல் ஸ்டெபிலிட்டிக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால கண்டிப்பா இந்தியா இதை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன மென்ஷன் பண்ணலாம். தேர்டு பார்த்தோம்னா சாவரனிட்டி டிஸ்பியூட். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா 1974 என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மெரிடைம் பவுண்டரி லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி என்னன்னா இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அவங்க படி கச்சத்தீவு யாரோடது அப்படின்னு பார்த்தா ஸ்ரீலங்காவோடது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிளஸ் அதோட எங்கெங்க அவங்களுக்கான வந்து என்ன ஃபிஷிங் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியுமே அலோகேட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எதுல பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் மெரிடைம் பவுண்டரி லைன் எப்ப சைன் பண்ணப்பட்டதுன்னா 1974. அப்ப தெளிவாவே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது ஸ்ரீலங்கனோட சொல்லியிருந்தனால அது சாவரனிட்டியை வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் ரீவிசிட் பண்ணணும்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணலாம். ஃபோர்த்து இந்தியனோட வந்து ஃபிஷர்மேனோட ரைட்ஸ். இது என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷனலா அங்கதான் ஃபிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவங்களோட வந்துன்னா லைவ்லிஹுட். ஸோ அந்த லைவ்லிஹுட்ல கை வைக்கும் போது வந்துன்னா அது மிகப்பெரிய வந்து ரீஜனல் லெவல்ல வந்து இன்ஸ்டபிலிட்டி வந்து கிரியேட் பண்ணும். அதனால கண்டிப்பா இவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கனால அதையுமே நம்ம வாங்கணும்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இதுல வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஃபிஃப்த்ல வந்து நேஷனல் ப்ரைட். இது ஏன்னா நம்ம கச்சத்தீவை வந்து ரீக்ளைம் பண்ணும்போது இது நேஷனல் ப்ரைட் அண்ட் ஆல்சோ டெரிட்டோரியல் இன்டிகிரேட் வந்து கிரியேட் பண்ணும். பிளஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டிலயுமே நிறைய இஷ்யூஸ் என்ன போயிட்டு இருக்குன்னா இந்த கச்சத்தீவு வச்சு வந்து செப்பரேஷன்ஸ் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் கச்சத்தீவை வந்து உள்ள வந்துருச்சு அப்படின்னா நேஷனல் யூனிட்டியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா நல்லாவே வந்து ஸ்ட்ராங் பண்ணும். அதுக்கும் இதுவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஆர்குமெண்ட் ஃபேவரா வந்து மென்ஷன் பண்ணலாம். ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 1974 அக்ரிமெண்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இன்டர்நேஷனல் மெரிடைம் பவுண்டரி லைன் அக்ரிமெண்ட் வந்து 1974 இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா வந்து என்னன்னா செட்டில் பண்ணிருப்பாங்க. அந்த செட்டில்மெண்ட்ல என்ன ஆயிரும்னா இந்த ஐலாண்ட் யாரோடது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்காவோடது அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அதனால என்ன சொல்லலாம்னா இது தேவையில்லாத இது அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். செகண்ட் ஸ்ரீலங்காவோட சாவரனிட்டி இருக்கு. ஏன்னா ஸ்ரீலங்கா நாட் ரெடி டு வந்துன்னா ரீஓபன் அபவுட் த டாக் விச் இஸ் வந்து என்னன்னா அன்னெசரி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் சிவில் சொசைட்டியோட அப்போசிஷன். ஏன்னா ப்ரெஷர் குரூப் வந்து எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்கால என்ன சொல்றாங்கன்னா வித் அப்போசிஷன் பார்ட்டியுமே வந்து ஏதாவது ரீகன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில வந்து என்னன்னா கண்டிப்பா வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும். அதனால இதை பத்தி வந்து பேசுறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேயும் பேசிட்டு இருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லலாம் ஃபாரின் பாலிசி இம்ப்ளிகேஷன்ஸுமே இருக்கு. ஏன்னா இப்ப இந்தியாவோட ஸ்டாண்ட் வந்து மாத்துறாங்க. ஆல்ரெடி ஒரு லீகலா சைன் பண்ணப்பட்டதை மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணும்போது அது நம்மளோட ஃபாரின் பாலிசி நல்லாவே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இப்பயே பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா யாரோட வந்து என்ன கை கொடுத்துருக்காங்கன்னா சைனாவோட கடுத்துட்டு இருக்கான். இப்ப இதையும் வந்து என்ன நம்ம எஸ்கலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் கம்ப்ளீட்டா சைனா கிட்ட போயிடும். அதுல வந்து நமக்கு நிறைய இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்மே வந்து மென்ஷன் பண்றாங்க. அடுத்து வந்து எலெக்ஷனோட பாலிடிக்ஸ். இதுவுமே என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்தியாவோட எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க. அதனால வந்து இது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டா எடுக்கக்கூடாது. இது தவிர வேற ஏதாவது நிறைய விஷயம் இருக்கும் அதுல ரிலேட்டடா பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன அப்படின்னா அது மாதிரி வந்து மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா சோ இது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணதோட சேர்த்து வேற இந்த ரிலேட்டடா கச்சத்தீவு ஐலாண்ட் என்னன்னா படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெமினி ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா சப்போஸ் நம்மளுக்கு இது ஆர்குமெண்ட் இல்லாம ரிப்போர்ட்ல கேட்கறாங்க ஆர் எல்ஸ் வந்து என்ன எஸ்ஐல கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெமினி ஆப் எங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்தியன் ஃபிஷர்மேன் அவங்களுக்கான வந்து என்ன வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்றது பிளஸ் வந்து எங்கதான் அதிகமான வந்து என்னன்னா ஃபிஷிங் ஜோன் இருக்கு இது எல்லாத்தையுமே என்ன இந்த ஆப் வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிளஸ் டெரிட்டோரியல் லைனுமே வந்து இதுக்கான வந்து என்னன்னா ஒரு ஜோனா வந்து காட்டும். அதுக்கு மேல தாண்டி போறாங்கன்னா அது நம்ம ஜோன் இல்லைன்னா வந்து காமிக்கிறதுனால இது கண்டிப்பா வந்து என்னன்னா ஒரு ப்ரிப்பேர்னஸ் லெவல்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து இந்தியாவோட வந்து என்னன்னா சாஃப்ட் பவர் அதாவது டிப்ளமேட்டிக் லெவல்ல நிறைய வந்து என்ன அப்படின்னா ரீசெண்ட் டைம் நிறைய டாக் வித் வந்து ஸ்ரீலங்காவோட போயிட்டு இருந்தால இந்த மாதிரி இஷ்யூ எந்த மாதிரி வந்து கன்க்ளூஷன்ல சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பா டிப்ளமேட்டிக் சேனல் தான் வந்து என்னன்னா பெஸ்ட் வே டு வந்து சால்வ் த ப்ராப்ளம். அதுதான் தட் வந்து எதுவுமே வந்து கண்டிப்பா கை கொடுக்காத மாதிரி தான் இருக்கும். ரைட்டா?
இதை இந்த ரிலேட்டடா, அதாவது இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இதை வச்சு நம்மளால வந்து என்ன ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த டாபிக்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஏன்னா வாட்டர் ஸ்கேசிட்டி இன் பிக் இந்தியன் சிட்டிஸ், இந்த தீம் நிறைய டைம் வந்து என்ன கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா நம்ம சிஏபிஎஃப் ஓட பேப்பர் 2 ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா எய்தர் வந்து ஆர்குமெண்ட்ல வந்து கேட்பாங்க, ஆர் எல்ஸ் வந்து என்ன ரிப்போர்ட் ரைட்டிங்ல இருந்து கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இதுல இருந்து கேட்பாங்கன்னா நம்மளுக்கு எஸ்ஐயுமாவே என்னன்னா இந்த தீம்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. அதனால இது ரிலேட்டட் நம்ம லேர்ன் பண்றது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஆர்குமெண்ட் ஃபார் வந்து ரெடி பண்ணலாம்னா, ஆர்குமெண்ட் ஃபார் வாட்டர் ஸ்கேசிட்டி இன் பிக் இந்தியன் சிட்டி, இந்தியன் சிட்டிஸ்ல உண்மையிலேயே வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கான பாயிண்ட் ரேபிட் அர்பனைசேஷன்ஸ். இது இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம அங்கங்க மென்ஷன் பண்றது நல்லது. நித்தி ஆயோக்கோட வந்து என்னன்னா ஒரு ஃபேமஸ் ரிப்போர்ட் இருக்கும், வாட்டர் காம்போசிட் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். வாட்டர் ரிலேட்டடான வந்து என்ன ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ரேபிடான வந்து அர்பனைசேஷன் பிளஸ் வந்துன்னா க்ரோவிங்கா வந்துன்னா பாப்புலேஷன், இந்த ரெண்டு ரீசன் தான் வந்துன்னா மோஸ்ட் ப்ரையாரிட்டி இஷ்யூஸ் ஃபார் வந்து நிறைய சிட்டிஸ்ல வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை அங்கங்க நம்ம மென்ஷன் பண்றோம், ரிப்போர்ட்டை மென்ஷன் பண்ணும்போது ரொம்பவே வந்து அத்தன்டிசிட்டியா இருக்கும், ரைட்டா? இதை ஃபர்ஸ்டா மென்ஷன் பண்ணலாம். செகண்ட் வந்து இன்சஃபிஷியன்டான வாட்டர் மேனேஜ்மெண்ட். இதுவுமே நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். புவரான வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ், ஒழுங்கான வந்து என்ன டெக்னாலஜி இல்லாம அதுக்கு ரிலேட்டடா வந்து அதிகமா ஃபண்ட் வந்து செலவு பண்ணாம இதனாலுமே நிறைய பிரச்சனைஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா வாட்டர் ஒழுங்கா மேனேஜ் பண்ணலனாவே அந்த இடத்துல வந்து இஷ்யூஸ் தான் வரப்போகுது. அடுத்து பார்த்தோம்னா பொல்யூஷன்ஸ். பொல்யூஷன் ரிலேட்டடாகவும் சில ரிப்போர்ட் இருக்கு. இதுல பெஸ்ட் என்ன, சென்ட்ரல் பொல்யூஷன்ஸ் கண்ட்ரோல் போர்டோட ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க, நிறைய மேஜர் சிட்டிஸ் பக்கத்துல இருக்கிற ரிவர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா கங்கா ரிவர், அதே மாதிரி வந்து யமுனா, இந்த ரெண்டு ரிவருமே வந்து நிறைய வந்து பொல்யூட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன சொல்லலாம், பொல்யூஷன்ஸ் வந்து சிட்டி பக்கத்துல இருக்கும்போது அங்க இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸ்மே பொல்யூட் ஆச்சுன்னா அது நிறைய இஷ்யூஸை கிரியேட் பண்ணும். இதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். ஃபோர்த் பாயிண்ட் வந்து கிளைமேட் சேஞ்ச். ஆப்வியஸ்லி வந்து என்னன்னா கிளைமேட் சேஞ்ச்னால தான் என்ன ஒரு சைடு வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ரெயின்ஃபால் வருது. இப்ப ரீசெண்ட் டைம் வந்து என்ன சொல்லலாம்னா வயநாடோ வந்து லேண்ட்ஸ்லைட் சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரீம் வந்து என்ன ட்ராட் வந்து வந்துட்டு இருக்கும். இது எங்க நடந்துட்டு இருக்குன்னா நார்த் வெஸ்ட் இந்தியாவில் வந்துட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டையும் வந்து வர்றதுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு காரணம் வந்து கிளைமேட் சேஞ்சோட பேட்டர்னால தான். ஃபிஃப்த் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். ஸோ இந்த ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ரிலேட்டடா வந்து இதுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. என்ன ரிப்போர்ட்னா நாசாவோட வந்து ஒரு ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவோட கிரவுண்ட் வாட்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து டிப்ளீட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.3 மீட்டர் வந்து எவ்ரி இயர் வந்து குறைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாசாவோட ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து அபிஷியலா மென்ஷன் பண்றது நிறைய நியூஸ் பேப்பர்ல வந்ததுதான் நான் எடுத்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், ரைட்டா? ஸோ இது எல்லாம் என்ன ஆர்கியூமெண்ட் வந்து ஃபேவரா சொல்லலாம். உண்மையிலே இந்தியன் பிக் சிட்டிஸ்ல வந்து நிறைய வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்குன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் வாட்டர் ஸ்கேசிட்டி இன் பிக் இந்தியன் சிட்டிஸ்ல இந்த மாதிரி கொடுக்கலன்னா நம்ம கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா சிட்டிஸ்ல வந்து என்ன வாட்டர் ஸ்கேசிட்டி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நிறைய இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன மென்ஷன் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வாட்டர் கன்சர்வேஷன் எஃபர்ட் டெஃபினட்டா அதை மென்ஷன் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ரீசெண்ட் டைம் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தாங்க. அதுல பர்டிகுலரா பார்த்தா ஜல் சக்தி வந்து என்னன்னா அபியான் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கேட்ச் த ரெயின் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதன்படி சிட்டிஸ்ல இருக்கிற ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் அக்வயர். ஸோ நேஷனல் அக்வயர் பிளஸ் வந்து மேப்பிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இருக்கிற கிரவுண்ட் வாட்டரை அதற்கு எப்படி வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ரூல்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா இருக்குது நேஷனல் அக்வயர் மேப்பிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இது செகண்டா வந்து மென்ஷன் பண்ணலாம். தேர்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தா வாட்டர் ரிசோர்ஸை மேனேஜ் பண்றதுக்கான ஸ்டெப் எடுக்கிறது. அதாவது வெட்லேண்ட் கன்சர்வேஷன் பண்றது, அதோட வந்து ரிவர் அதே மாதிரி லேக்ஸ்ல இருந்துச்சுன்னா அதை கன்சர்வேஷன் பண்ற மாதிரி எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கான்னு சொல்லி வாட்டர் கன்சர்வேஷன் எஃபர்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணலாம். செகண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய இனோவேஷன்ஸ் ஈவன் வந்து என்னன்னா
நம்மளோட இஸ்ரோ அதோட நிறைய சேட்டலைட் வச்சுமே வாட்டரை கன்சர்வ் பண்ணதுக்கான என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்க முடியுமோ அது ரிலேட்டடாகவும் நம்ம வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். தேர்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா அவேர்னஸ் கேம்பெயின். இது என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் கன்சர்வேஷன், அதே மாதிரி வந்து என்னன்னா வாட்டரை வந்து லிமிட்டடா தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையவே வந்து ப்ரோக்ராம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது பீப்புளோட மைண்ட் செட்டை வந்து என்ன சேஞ்ச் பண்ணும், தேவையில்லாம வாட்டரை வந்து யூஸ் பண்றதுக்கான இது. அடுத்து கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் பார்த்தோம்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் என்ன பண்றாங்கன்னா வாட்டர் சப்ளை அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ற மாதிரி இருந்தாதான், ஈவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டே வந்து வாட்டர் கன்சர்வ் பண்ற மாதிரி ப்ராஜெக்ட் இருந்தாதான் அதுக்கு வந்து என்னன்னா சைன் ஆர் அசைனே வந்து பண்ணுவாங்க. இது வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டோட வந்து கொடுக்கலாம். ஃபிஃப்த் பாயிண்ட்ல வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இது என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி. ஏன்னா வாட்டர் வந்து என்ன அதிகமா செலவு பண்ற இடமே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி தான். அதுல நம்ம சஸ்டைனபிலிட்டி கொண்டு வந்துட்டாவே கிரவுண்ட் வாட்டர் வந்து சேவ் பண்ண முடியும். அதன் மூலம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஈஸியா வந்து என்ன வாட்டர் ஸ்கேசிட்டியை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் நம்ம ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் ஆஃப் வந்து வாட்டர் ஸ்கேசிட்டியில வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்ப என்னன்னா இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா வாட்டர் ஸ்கேசிட்டி இன் பிக் இந்தியன் சிட்டி ரிலேட்டடா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்றது, அதே மாதிரி வந்து ஃபைண்டிங்ஸ்லாம் நம்ம அட்டாச் பண்ணோம்னா ரொம்பவே வந்து டேட்டா ஓரியன்டா இருக்கும். எக்ஸாமினருக்கும் வந்து ஓகே இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க ரைட்டா. ஸோ இதோட அடிஷ்னலா ஒண்ணு நோட் பண்ணிக்கலாம். வேர்ல்டு பேங்க் வந்து ரீசெண்டா வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியால இருக்கிற பாப்புலேஷன் மொத்தம் வந்து 18% வேர்ல்டு பாப்புலேஷன் இந்தியால இருக்கும். ஆனா இதுல ஒன்லி 4% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு மட்டும்தான் என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டருக்கான வந்து என்ன ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி வந்து கிடைக்குது. ஸோ மிச்சம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா அவ்வளவா கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இதோட சேர்த்து 2023 ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதாவது மொத்தம் வந்து இந்தியால இருக்கிற 91 மில்லியன் பீப்புளுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தா வாட்டர் வந்து என்னன்னா அவங்களால வந்து சேஃபான வாட்டர் வந்து அவங்களுக்கு இல்ல கிடைக்கலன்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், வாட்டர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டா அதுல வந்து இதை மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் கொடுத்தது எல்லாமே வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ல அப்பியர் ஆகி இருந்ததா நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. ஓகே, அடுத்த டாபிக்ஸ் வந்து என்னன்னா போயிடும். ஸோ இந்த டாபிக்மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 40 இயர்ஸ் ஆஃப் வந்து ஆப்ரேஷன் மேகதூத் இருக்குல்ல, நம்ம சிஏபிஎஃப் அப்படின்னு வந்தாவே கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடா வந்து கேட்டுருவாங்க பேப்பர் 2ல. அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்ரேஷன் மேகதூத் 40 இயர்ஸ் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணதுனால இது ரிலேட்டடா நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ ஆப்ரேஷன் மேகதூத் இது ரிலேட்டடானா 1984 நம்ம இந்தியன் வந்து என்ன ஆர்மி என்னன்னா சியாச்சின் கிளேஷியரை வந்து என்னன்னா கைப்பற்றிருப்போம். ஸோ அதுதான் வந்து என்னன்னா ஆப்ரேஷன் மேகதூத், அதுக்கான கோடு நேமா இருக்கும் ரைட்டா. ஸோ இது ரிலேட்டடா நம்மளுக்கான ஆர்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஃபார் வந்து ஆப்ரேஷன் மேகதூத். இது ஏன் வந்து நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் சியாச்சின் கிளேஷியரை வந்து என்னன்னா இந்தியனோட ஆர்மி வந்து பிரசன்ஸ் இருக்கும்போது இது பாகிஸ்தானை விட இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபியூச்சர்ல வந்து வார் ரிலேட்டடா வருது அப்படின்னு பார்த்தா நம்ம சியாச்சின் கிளேஷியர் என்ன சொல்லுவோம், தேர்டு போல் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஹையஸ்ட் வந்து இருக்கும்போது அதை வச்சு ஈஸியா என்ன பண்ணலாம், பாகிஸ்தானை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜா சொல்லலாம். ரெண்டாவது நேஷனல் செக்யூரிட்டி. நம்ம இன்டர்நேஷனல் பார்டர்ல நார்தர்ன் பார்டர் மோஸ்ட் வந்து இன்ஸ்டேபிளா இருக்குது. ஒன்ஸ் நேஷனல் செக்யூரிட்டி கண்ட்ரோலா இருக்கணும், அதே மாதிரி பொட்டன்ஷியல் அக்ரூஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னா இது வந்து கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லணும். அடுத்த டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம இந்த சியாச்சின் கிளேஷியரை கண்ட்ரோல் பண்ண மூலம் நம்ம டெரிட்டோரியல் கிளைம்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். யாரை விடனா பாகிஸ்தானை விடன்னு சொல்லி, ஏன்னா வார் மூலம் தான் நம்ம எடுத்ததுனால இது நம்மளோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டில வந்து வந்துடும். இது ரிலேட்டடா ஏதாவது ஃபியூச்சர்ல வந்து என்னன்னா வார் வந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து என்ன கண்டம்னேஷன்ஸ் வந்து என்ன நம்மளால கொண்டு வர முடியும். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி வந்து ஓன் பண்ணது. அதுல வந்து பாகிஸ்தான் சண்டை போட வரேன்னா அதன் மூலம் நிறைய கண்ட்ரியை வந்து என்னன்னா அப்போஸ் பண்ணவும் வைக்க முடியும் ரைட்டா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா கவுண்டர் இன்சர்ஜென்ட் ஆக்டிவிட்டிஸ். ஏன்னா நம்மளோட இந்தியன் ட்ரூப்ஸ் வந்து சியாச்சின் கிளேஸ்ல இருக்கிறதுனால யாராவது அந்த சைடு உள்ள வந்தாங்கன்னா அவங்களே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இது எல்லாமே என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ரைட்டா. அடுத்து ஃபைனலா வந்து மிலிட்ரியோட ப்ரிப்பேர்னஸ். ஏன்னா ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் வந்து வரும்போது ஆல்ரெடி நம்ம சியாச்சின் கிட்ட இருக்கும்போது ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்னா லாஜிஸ்டிக் அண்ட் மெடிக்கல் சப்போர்ட்டை வந்து உள்ள கொண்டு போக முடியும். இதனால வந்து நம்மளால வார்ல வந்து சப்போஸ் வந்துச்சுன்னா அதுல வின் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இதன் மூலம் கிரியேட் ஆகும் ரைட்டா. ஸோ எல்லாமே ஆப்ரேஷன் மேகதூத் வந்தது ஏன் அதுக்கு வந்து சப்ஸ்டென்ஷன் பண்றது மாதிரி ஆர்குமெண்ட் ஃபேவரா நம்ம சொல்லலாம்.
இப்ப ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஹையான வந்து கேஷுவலிட்டி. இது கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வார் இல்லாம இந்தியன் ட்ரூப்ஸ் நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறக்குற இடம் அப்படின்னு பார்த்தோம் சியாச்சின் கிளேஷியர். ஏன்னா ஹார்ஷான வந்து வெதர் கண்டிஷன், ரொம்ப கோல்டான ஒரு கிளைமேட்ல இருக்கும். ஈவன் நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ்ல கூட நிறைய வாட்டி பார்த்துருக்கலாம். நிறைய இந்தியன் வந்து ஆர்மில இருக்கிறவங்க அந்த கோல்டு கிளைமேட்ல இருக்கவங்க அவங்க உருளைக்கிழங்கு கூட வந்து என்னன்னா இது பண்ண முடியாம ரொம்ப வந்து ஹார்ஷான கண்டிஷன் இருக்கும். சோ இது என்ன சொல்ல வரலாம் அப்படின்னு பார்த்தா ஹை கேஷுவலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாமே ஆபரேஷன் மேகதூத் அது பண்ணதுனால இந்த மாதிரிலாம் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாயிண்டா என்ன சொல்லலாம், என்விரான்மெண்டல் கன்சர்னே சொல்றாங்க. ஏன்னா நிறைய இந்தியன் ட்ரூப்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும்போது ஃப்ரெக்கல் ஈகோ சிஸ்டம் ஆஃப் ஹிமாலயாஸ்க்கு வந்து என்னன்னா கண்டிப்பா கன்சர்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லோக்கல் வந்து என்னன்னா பாடிஸ்மே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து தேர்ட் வந்து எஸ்கலேஷன் ஆஃப் த டென்ஷன்ஸ். இந்த ஆபரேஷன் மேகதூத் வந்து 1984 வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய எஸ்கலேஷன் பட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்தது. இதன் மூலம் நிறைய மல்டிபிள் வந்து ஆர்மடு கான்ஃபிளிக் இன்க்ளூடிங் கார்கில் வார் 1999 வந்ததுக்கு காரணமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆபரேஷன் மேகதூத் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் வந்து ஃபினான்ஷியல் பர்டன். ஏன் அப்படின்னு பார்த்தா இது ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ல இருக்கும்போது அங்க ரேட்டா இந்தியன் ட்ரூப்ஸ் கொண்டு போறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றது, அதே மாதிரி நிறைய லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டுமே வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து காஸ்டா இருக்கனால இது ஃபினான்ஷியல் பர்டன் ஃபார் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலா கொஸ்டினபிள் வந்து ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூ. ஒன்ஸ் இதை நம்ம கெயின் பண்ணிட்டோம், பட் காஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான காஸ்ட், நிறைய ரிஸ்க் இன்வால்வ் ஆகுது. இது வந்து எந்த அளவு நம்ம கேப்சர் கெயின் பண்ணோமோ அதுக்கு ஈக்குவலான நம்மளுக்கு வந்து சப்ஸ்டன்ஷியேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து என்ன ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்றதுல இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு சைட் ஆஃப் ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் ஆஃப் வந்து ஆபரேஷன் மேகதூத்ல இருக்கிற டிராபேக்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்ல. ஸோ இதை வச்சு நம்மளால என்ன அப்படின்னு பார்த்தா ஆபரேஷன் மேகதூத் சியாச்சின் கிளேஷியர் இன்டர்னல் செக்யூரிட்டி ரிலேட்டடா கேட்டா எந்த மாதிரி பாயிண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதுல பார்த்தாச்சு. ஓகே, அடுத்த டாபிக்ஸ் வந்து என்னன்னா போயிடும். ஸோ இந்த டாபிக்மே நியூஸ்ல அடிக்கடி அப்பியர் ஆனதான் உத்தரகாசி டனலோட கொலாப்ஸ் அண்ட் அண்டர் ரெஸ்கியூ எஃபர்ட். இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இந்த கொலாப்ஸ் ஆன இயர் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாசம் 2023 நடந்தது. அடுத்து இம்பார்ட்டன்ட், இது உத்தரகாண்டோட வந்து டனல் கொலாப்ஸ். ஆனா அந்த டனலுக்கான நேம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில்கியாரா டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் ரொம்ப பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் நம்ம எழுதும் போது இந்த சில்கியாரா டனல் கொலாப்ஸ்னு சொன்னோம்னா ரொம்ப வந்து இன்டெப்தா அப்ரோப்ரியேட்டா இருக்கும், ரைட்டா? ஸோ இதோட ஆர்குமெண்ட் ஃபேவர் அண்ட் அகைன்ஸ்ட் வந்து பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்குமெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் வந்து ரெஸ்கியூ எஃபர்ட்ல ஹியூமனிட்டேரியனோட இம்பெரிட்டி. இது எதை சொல்ல வரணும், எதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றோம், சேவிங் லைஃப்ஸ், கம்பேஷன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் வந்துன்னா டிராப்டு ஒர்க்கருக்காக நம்ம வந்து என்னன்னா எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம்னு சொல்லி இதை வந்து ஃபர்ஸ்டா மென்ஷன் பண்ணலாம். செகண்ட் பார்த்தோம்னா மல்டி ஏஜென்சி கொலாபரேஷன். இதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஏன்னா இந்த ரெஸ்கியூ எஃபர்ட்ல எஃப்ஐடி கோஆர்டினேஷன் ஆஃப் வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், ஸ்டேட்டோட வந்து டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், ஆர்மி, அதர் ஏஜென்சியோட வந்துன்னா எஃபெக்டிவான கோஆர்டினேஷன் பார்க்க முடிஞ்சது. அப்ப என்ன சொல்ல வரலாம், இந்த அதர் ஏஜென்சில யார் வருவாங்கன்னா அர்னால்டு வந்து என்ன அப்படின்னா அர்னால்ட் டிக் அப்படின்னு வந்து டிக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. இவர் என்ன ஆஸ்திரேலியன் வந்துன்னா எக்ஸ்பர்ட் ரிலேட்டட் டு வந்து ரெஸ்கியூ எஃபர்ட்ல இவங்க எல்லாரோட கோஆர்டினேஷன்லாம் இதெல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடுத்து சேலஞ்சிங்கான டெரென். 17 நாள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ரெஸ்கியூ எஃபர்ட் வந்து போயிட்டு இருக்கும். இட் ஷோ த ஹவு மச் டெடிகேட்டட் டுவர்ட்ஸ் வந்து ஹெல்பிங் த ட்ராப்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஃபோர்த் வந்து சக்சஸ்ஃபுல்லான அவுட்கம். ஏன்னா 41 ஒர்க்கர்ஸ் வந்து ட்ராப் ஆயிருப்பாங்க. 41 பேருமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து வெளில கொண்டு வந்திருப்பாங்க. இட் ஷோஸ் தட் இந்தியாவோட வந்து ரெஸ்கியூ எஃபர்ட் வந்து உலகம் மூலம் காமிச்சிருப்போம். அப்ப இது ஒரு ரீமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் ஃபார் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா அதை ரெஸ்கியூ பண்றதுக்கான கேப்பபிலிட்டி வந்து இந்தியாட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம காமிக்க முடியும், ரைட்டா? அடுத்து சேஃப்டியான ஆடிட்டுமே வந்து ட்ரிகர் ஆச்சு. ஏன்னா இந்த இன்சிடென்ட் வந்து சேஃப்டி அசஸ்மெண்ட் அந்த அதர் டனலோட வந்து எந்த மாதிரி இருக்கு, ப்ரிவென்டிவ் மெஷர்லாம் எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இது ரிலேட்டட் இருக்கனால ஒன் பை ஒன் வந்து கொஸ்டின் பண்ண வச்சது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், உத்தரகாண்ட் டனல் கொலாப்ஸ் ஆனதுக்கு ரிலேட்டடா ஆர்குமெண்ட் ஃபார் வந்து ரெஸ்கியூ எஃபர்ட் சொல்லலாம். இப்போ ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் வந்து இது ரிலேட்டடா, அதாவது இந்த உத்தரகாண்ட் டனல் கொலாப்ஸ் ஆனதுனால என்னென்னலாம் ஆர்குமெண்ட் அகைன்ஸ்டா பேசலாம் அப்படின்னு பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர் சைட் அப்படின்னு இருக்கு. அதாவது சேஃப்டி புரோட்டோகால் ஒழுங்கா ஃபாலோ பண்ணல, அதனாலதான் வந்து இந்த கொலாப்ஸ் ஆச்சு. அதனால என்ன சொல்லலாம், இது என்ன பண்ணோம் கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணுச்சு. இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர்ல ஒண்ணு பண்ண போறாங்கன்னா எந்த மாதிரி ஆடிட்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ரைஸ் ஆச்சு. செகண்ட் வந்து ஜியாலஜிக்கல் செலன்ஸ். இது ஆல்வேஸ் வந்து சொல்றது, ஏன்னா ஹிமாலயன் லெவல்ல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் பண்றாங்கன்னா அதுல கண்டிப்பா அங்க இருக்கிற என்வரன்மெண்டல் வந்து கன்சர்ன் வரும். ஏன்னா என்வரன்மெண்டலிஸ்ட் அவங்க கன்சர்ன் பண்றதே என்னன்னா
நீங்க டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு வந்து ஜியாலஜிக்கலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டேமேஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன். தேர்ட் வந்து கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட். இதுவுமே என்ன சொல்றேன்னா, ஒன்ஸ் நீங்க டெவலப்மெண்ட் பண்றது இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு நீங்க பண்ணிட்டு இருப்போம். இப்ப டெரைன் எந்த கண்டிஷன் இருக்கோ அதை வச்சு பண்ணிட்டு இருப்போம். பட் கிளைமேட் சேஞ்ச்னால எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இன்க்ரீசிங் ரெயின் அண்ட் கிளேஷியர் மெல்ட் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சேலஞ்சுக்கான ஒரு இஷ்யூவா வரும். அதனால இப்ப நீங்க பண்றது வந்துன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஓவர் த பீரியட் வந்து கண்டிப்பா வந்து என்ன இந்த ப்ராப்ளத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா சாவரனிட்டி அண்ட் டெவலப்மெண்ட். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம டெவலப்மெண்ட் வெர்சஸ் வந்து என்னன்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ என்னன்னா எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட்டை வந்து டிகிரேட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகணும் அந்த கண்ட்ரி டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க. அதை ஈக்குவலன் பண்றதுக்காக நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று உள்ள வந்திருக்கும். எஸ்டிஜி கோல். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டெவலப் பண்ணணும். இந்தியா கண்டிப்பா டெவலப் ஆகணும். பட் அட் த சேம் டைம் வந்து என்விரான்மெண்ட்டையும் பார்க்கணும். இது எதுக்காக வந்தது அப்படின்னா, சர்தாம் ப்ராஜெக்ட் வந்து டெவலப்மெண்ட். நிறைய வந்துன்னா டூரிசம் கிரியேட் பண்றதுக்காக தான் வந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்காக நிறைய நீங்க வந்து என்னன்னா என்விரான்மெண்ட் வந்து என்னன்னா இது பண்ணும்போது இட்ஸ் அ கன்சர்ன் ஃபார் வந்து அந்த லோக்கல் கம்யூனிட்டி ஆல்சோ வந்து என்னன்னா ஹிமாலயன் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் லாங் டேர்ம் ப்ரிப்பேர்னஸ். அதாவது இந்த இன்சிடென்ட் எதை ஹைலைட் பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு லாங் லெவல் வந்து டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் ரிஸ்க் மிட்டிகேட் பண்றதுக்கான கண்டிப்பா எஃபர்ட்ஸ் வந்து என்னன்னா நம்ம இது பண்ணணும்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் என்ன சொல்லலாம், இந்த ரெஸ்கியூ எஃபர்ட் போனது கரெக்ட் தான். பட் அதுல சில வந்து என்னன்னா ஃபிளாஸ் இருக்கு, டிராபேக்ஸ் இருக்கு. அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த இதுல வந்து ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் அதாவது இந்த மாதிரி வந்து உத்தராகண்ட் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம பயன் ஜென்ரேட் பண்றது அப்படின்னு நீங்க பார்த்தாச்சு. ஓகே, அடுத்த டாபிக்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னா டாபிக்ஸ். ஏன்னா உமன் ரிசர்வேஷன் ஆக்ட் 2023 ரீசெண்டா கொண்டு வந்ததுனால நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட நம்ம பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 106 வந்து என்னன்னா அமெண்ட்மெண்ட் கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா இந்த 106 அமெண்ட்மெண்ட் உமன் ரிசர்வேஷன் ஆக்ட் 2023 கொண்டு வந்தது. இதுக்கு முன்னாடி உமன் ரிசர்வேஷன் ரிலேட்டடா பில் கொண்டு வந்தாங்க. 2008 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அங்க என்னன்னா ராஜ்யசபா பாஸ் பண்ணிடுவாங்க. லோக்சபா வந்து பாஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த லோக்சபா வந்து என்ன ஆயிரும் டிசால்வ் ஆயிரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த பில்லு வந்து என்ன பாஸ் ஆகாது. இப்போ உமன் ரிசர்வேஷன் ஆக்ட் 2023 வந்து 106 அமெண்ட்மெண்ட் இதுக்கு முன்னாடி வந்தது. இது பேசிக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஆர்குமெண்ட் வந்து ஃபேவர் அண்ட் அகைன்ஸ்டா பார்த்தலாம். இப்போ ஆர்குமெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் உமனோட ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 2023 என்ன சொல்லலாம், இந்த ஆக்ட் என்ன சொல்லும், 106 அமெண்ட்மெண்ட் படி 1/3 ஆஃப் ஆல் சீட் இன் த லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் வந்து டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரிசர்வ்டு ஃபார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உமன். இதன் மூலம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இட் ப்ரொமோட் இன்க்ளூசிவிட்டி, அதே மாதிரி பெட்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் இன் த டிசிஷன் மேக்கிங் பாடி. இது ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா யோசிச்சு பாருங்களேன். உமனோட அண்டர் ரெப்ரசன்டேஷன் எங்கெல்லாம் இருக்குன்னா நிறைய இடத்துல இருக்கு. ஈவன் நம்ம பொலிட்டிக்கல் லெவலே பார்த்தோம் அப்படின்னா 3 or 4 தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் லீடரா இருக்காங்க. அதோட சேர்த்து நாட் ஈவன் ஒன் வந்து என்ன சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உமன் வந்து அஸ் ஆஃப் 2024 வரைக்கும் யாருமே இல்ல. இதுதான் ஃபேக்ட். ஸோ அப்ப என்ன சொல்லலாம், கண்டிப்பா அண்டர் ரெப்ரசன்டேஷன் நிறைய இதுல இருக்கு. இந்த ரெப்ரசன்டேஷன் பொலிட்டிக்கலா கொண்டு வரும்போது இது கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இது கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா பாலிடிக்ஸ்ல ஜெண்டர் கேப் வந்து பிரிட்ஜ் பண்ணாவே இது உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ரிலேட்டடா நம்ம வந்து ஒரு கோட்டுமே வந்து எக்ஸாம்ல வந்து யூஸ் பண்ணலாம். விவேகானந்தாவோட ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்கும் உமன் ரிலேட்டடா. அது பெஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பேர்டு வந்து என்னன்னா ஒன் விங் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அதனால என்ன பண்ண முடியாதுன்னா கண்டிப்பா வந்து பறக்க முடியாது. என்ன சொல்லலாம்னா தட் இஸ் பாசிபிள் ஃபார் த பேர்ட் டு ஃப்ளை வித் ஒன் விங். அதே மாதிரி நம்ம வேர்ல்டுல வந்து என்ன வெல்ஃபேர் வேணும் அப்படின்னு பார்த்தா உமனோட கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகாத வரைக்கும் வேர்ல்டுல வந்து எதை பார்க்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்ஃபேரை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவார். அவர் எப்படி சொல்லுவாரு, இட் நாட் பாசிபிள் ஃபார் த பேர்ட் டு ஃப்ளை வித் ஒன் விங், லைக்வைஸ் இன் த வேர்ல்ட் இட் நாட் பாசிபிள் ஃபார் வெல்ஃபேர் இன் த வேர்ல்ட் அன்லெஸ் உமனோட கண்டிஷன் இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லுவாரு. இதை நம்ம அங்கங்க மென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? தேர்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட். அதாவது இந்தியா வந்து ஒரு கன்வென்ஷன் சைன் பண்ணியிருக்கோம். கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன். ஸோ இந்த கன்வென்ஷன் வந்து யூஎனோட கன்வென்ஷன் நம்ம ஆல்ரெடி சைன் பண்ணதுனால இதை ராட்டிஃபை பண்ணதுனால இது ரிலேட்டட் அந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மல்டி ஏஜென்சியோட கொலாபரேஷன். இது ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒன்ஸ் இந்த ஆக்ட் கொண்டு வரது பிரச்சனை கிடையாது. அதை எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அது வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது என்ன எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் வேணும் அப்படின்னா அந்த இதுல மல்டி ஏஜென்சியோட கொலாபரேஷன் தேவைன்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்ணலாம். அடுத்து பொட்டன்ஷியல் எக்ஸ்டென்ஷன். ஏன் சொல்றாங்க,
இந்த ஆக்ட் இப்போதைக்கு வந்து என்னன்னா 15 வருஷத்தை கொண்டு வந்திருக்காங்க. பட் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் த்ரூ வந்து நிறைய பார்லிமெண்டரி ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கனால இது ஒரு சஸ்டைன்டு வந்துன்னா ப்ரோக்ரஸா பார்க்க முடியும் உமன் எம்பவர்மெண்ட்ல. இது எல்லாமே ஆர்குமெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் உமனோட ரிசர்வேஷன் ஆக்ட் ரிலேட்டட் நம்ம சொல்லலாம். இப்ப ஆர்குமெண்ட் வந்து அகைன்ஸ்ட் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணலாம்னா கிரிட்டிசிசம் ஆன வந்து கோட்டா சிஸ்டம். இது என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு சீட் வந்து ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் த ஜெண்டர் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா மெரிட் பேஸ் செலெக்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சில பேர் வந்து கன்சர்ன் வைக்கிறாங்க. இதோட பிளஸ் வந்து இப்ப எதுக்குன்னு வந்து என்னன்னா நம்மளுக்கான ரிசர்வேஷன் பஞ்சாயத்துல மட்டும்தான் உமனோட ரிசர்வேஷன் 1/3 இருக்கு. இப்ப லோக்சபா அண்ட் வந்து என்ன நம்மளோட ஸ்டேட்லையும் கொண்டு வரும்போது இதை எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி பஞ்சாயத்துல இருக்கிற ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா சர்பஞ்ச் பதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்பஞ்ச் பதியில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ரிசர்வேஷன் படி யாரு உள்ள வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் தான் வரா. ஆனா அது யாரு வந்து என்னன்னா ஆக்சுவல் பவர் யாருக்கிட்ட போயிடுது அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட் போயிடுது. அப்ப என்ன சொல்லலாம் அந்த பவர் வந்து ஹஸ்பண்ட் மென்னு கிட்ட போச்சு அப்படின்னா வாட் இஸ் த வந்து அட்வான்டேஜ் ஆஃப் வந்து என்ன பஞ்சாயத்துல இருக்கிற ஒரு ரிசர்வேஷன். அதே ப்ராப்ளம் வந்து என்னன்னா நம்ம ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் லெவலையும் நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கன்சர்னா வைக்கிறாங்க. செகண்ட் வந்து சேலஞ்ச் இன் த இம்ப்ளிமெண்டேஷன். ஏன்னா இந்த ஆக்ட் வந்து என்னன்னா உண்மையிலேயே வந்து எஃபெக்டிவா எப்படி பார்க்கணும்னா அதோட கேர்ஃபுல்லான இம்ப்ளிமெண்டேஷன் அதே மாதிரி கேண்டிடேட் செலெக்ஷன் இதுவுமே வந்து என்னன்னா எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அடுத்து சோசியல் நாம் அண்ட் ஸ்டீரியோடைப். ஆல்ரெடி இந்தியா வந்து சோசியல் நாம்ல வந்து ரொம்ப டீப் ரூட்டடா இருக்கிறதுனால மக்களோட மைண்ட் செட் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆனதான் இதை மாதிரி கொண்டதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து நடக்கும். அதர்வைஸ் வந்து கண்டிப்பா இது வந்து என்ன ஒரு டிராபேக்கா தான் வந்து வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி சில கன்சர்ன்ஸ் வந்துமே கொண்டு வராங்க. அடுத்து பொலிட்டிக்கல் பேக்லஸ் இல்லைன்னா அப்போசிஷன் பார்ட்டி மே அஃபோர்ஸ் எப்பனா இம்ப்ளிமெண்டேஷன் டைம்ல வரும் அப்படின்னு சொல்லி சில டைம் எதுவும் சொல்றாங்க. ஃபைனலா என்ன நம்ம மென்ஷன் பண்ணலாம் லாங் டேர்ம் இம்பாக்ட். அதாவது இந்த ஆக்ட் வந்து என்னன்னா கண்டிப்பா வந்து இம்மிடியட் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. பட் இதோட ப்ராப்ளம் என்ன லாங் டேர்ம் எந்த அளவுக்கு வந்து இது இம்பாக்ட் வந்து உமன் எம்பவர்மெண்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ஸ்மாலான இதுதான். பட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பாயிண்ட் வந்து கொடுக்கலாம். உமன் ரிசர்வேஷன் ஆக்ட் இட்ஸ் வந்து என்னன்னா நீட் ஆஃப் வந்து ஹவர் அப்படின்னு சொன்னால இது கம்மியா தான் நம்ம வந்து என்ன அகைன்ஸ்டா பேச முடியும். ஆனா ஃபார் வந்து நிறையவே சொல்லலாம். இது ரிலேட்டடா எந்த மாதிரிலாம் வந்து பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி வந்து பாயிண்ட் ஜென்ரேட் பண்றது அப்படின்னு இப்ப பார்த்துக்கலாம். ஓகே அடுத்த டாபிக்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த டாபிக்குமே வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நிறைய நியூஸ் வந்து என்ன போயிட்டதுனால இது இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து இந்த 2024 எக்ஸாம்ஸ். சில நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ஃபிளிக் எப்போ உருவாச்சு அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸுக்கு 7th அக்டோபர் வந்து 2023 தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா 7th அக்டோபர் 2023 ஹமாஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு என்ன பேரு சொல்லுவாங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் வந்து என்னன்னா ஆப்ரேஷன் அல் அஃப்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் அல் அக்ஸா ஃபிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹமாஸ் வந்து இந்த மாதிரி பேர் வச்சு இஸ்ரேல வந்து என்ன அப்படின்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை ரிட்டாலியேட் பண்ற மாதிரி வந்து என்ன இஸ்ரேல் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்ரேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அயன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இது ஜஸ்ட் வந்து ரிமம்பர் பண்ணிக்கங்க. கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம். அப்ப ஹமாஸோட பேர் வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்துன்னா அல் அக்ஸா ஃபிளட். இஸ்ரேல் ரிட்டாலியேட் பண்ணதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து அயன் ஸ்வாட். இது வந்து பேசிக்ஸ். ஸோ இதோட இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து என்ன எப்படி கேட்பாங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸோட வார் டெஃபினட்டா கேட்க மாட்டாங்க. பட் அதோட இம்பாக்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குளோபல் லெவல்ல எந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி பர்டிகுலரா இந்தியாவுக்கு வந்து எந்த மாதிரி வந்து இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்கனால நம்மளோட ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் வந்து இம்பாக்ட் வந்து குளோபல் இன்டர்நேஷனல் அண்ட் இந்தியா லெவல்ல எப்படி இருக்கும் அதுதான் வந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா சிஏபிஎஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல வந்து ஏதாவது ஒரு வந்து இஷ்யூ போயிட்டு இருக்குன்னா அதை அப்படியே கேட்க மாட்டாங்க. இந்தியாவுக்கு அதனால வந்து என்ன நடக்க போகுது அதுதான் வந்து மேஜரா வந்து கொஸ்டினா கேட்பாங்க ரைட்டா. ஸோ இப்ப நம்மளோட இதுல வந்து ஆர்குமெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் வந்து இந்த இம்பாக்ட் அட்ரஸ் பண்றதுனால இந்தியா அண்ட் குளோபல் லெவல் என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்கு அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ். கண்டிப்பா என்ன சொல்லலாம் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் இதனால இஷ்யூஸ்னால நிறைய என்ன ஆச்சுன்னா சஃபரிங் டெத் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா காசா ஸ்ட்ரிப்ஸ். ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய வந்து என்ன சிவிலியன்ஸ் வந்து டெத் ஆயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்மி பண்ணணும்னா
இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார வந்து கண்டிப்பா வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்ப லைஃப் த்ரெட்டனிங் ஷார்டேஜ் ஆஃப் வந்து வாட்டர் போயிட்டு இருக்கு. எல்லாமே எலக்ட்ரிசிட்டி, ஃபுல் ஃபுட் அண்ட் மெடிக்கல் சப்ளை எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிருச்சு காசானால. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம சொல்லலாம். செகண்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா ஒன்ஸ் வந்து என்னன்னா ஒரு வார் வந்துட்டாவே கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ரிவ்யூஸ் வந்து இதாயிருவாங்க. அவங்களுக்கான மாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும்போது என்ன ஆகணும், இது மிகப்பெரிய வந்து என்னன்னா ஐ மீன் நெய்பரிங் கண்ட்ரிலுமே வந்து இது இஷ்யூவை வந்து கிரியேட் பண்ணும். லா அண்ட் ஆர்டர் இதுவும் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கன்சர்னா சொல்லலாம். தேர்ட் வந்து ரீஜனல் ஸ்டெபிலிட்டி. இது வந்து இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் லெவல், அது இந்தியா லெவலுமே வந்து இஷ்யூவா இருக்கு. ஏன்னா அந்த ரீஜனை பார்த்தோம்னா இஸ்ரேல் அண்ட் எகிப்த் அண்ட் வந்து ஜார்டன், இது ஒரு சைடு வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு வந்து ஈரான் வந்து உள்ள உண்டு. ஏன்னா ஈரான்ல இருக்கிற வந்து ஹவுதீஸ்மே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, யாருக்கு சப்போர்ட் பண்றா அப்படின்னு பார்த்தா ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணும்போது, இப்ப இஸ்ரேல்னா ஈரானை வந்து அட்டாக் பண்ண மாட்டான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரீஜனல் வாராவே வந்துன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இது மிகப்பெரிய வந்து இஷ்யூ உண்டாகும். இந்தியாவுக்கு என்ன இங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா G20ல வந்து நம்ம கிரியேட் பண்ணது இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடர் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அந்த காரிடர் எதுக்குள்ள போகும் அப்படின்னு பார்த்தா இஸ்ரேலுக்குள்ள போகும்போது இப்ப ஆல்ரெடி இஷ்யூ போயிட்டு இருந்தனால இது டிலே ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். அதையுமே வந்து என்ன சொல்லிட்டு எக்கானமி லெவல்ல இந்தியாவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த்ல நம்ம என்ன மென்ஷன் பண்ணலாம்னா கண்டிப்பா எக்கானமியோட வந்து ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ஒரு கண்ட்ரி வார்ல போனாவே அதோட சரௌண்டிங் கண்ட்ரியும் வந்து அஃபெக்ட் ஆகும். இதன் மூலம் என்ன இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஏன்னா இப்ப இருக்கிற நாடு எல்லாமே வந்து குளோபலைசேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு நாட்டுல ஒரு அஃபெக்ட் ஆகும்போது இன்னொரு சம்பந்த இல்லாத நாட்டுக்குமே வந்து என்ன எக்கானமில வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபிளேஷன்ஸ் வரலாம். தி சேம் டைம் வந்து ரெசெஷன் வந்து வேர்ல்ட் லெவலையும் போலாம்னு சொல்லலாம். ஃபிஃப்த் பாயிண்ட் இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் டர்மல். இதுதான் நான் சொன்னது. இந்த வார் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா குளோபல் லெவல் நிறைய சேஞ்சஸ் பண்ணுது. பர்டிகுலரா பார்த்தா மிடில் ஈஸ்ட் வந்து டைனமிக்ஸ் ஆல்சோ வந்து 2024 யூஎஸ் எலெக்ஷன்லுமே வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணணும், இந்த வார கண்டிப்பா வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னு சொல்லி நம்ம ஆர்குமெண்ட் ஃபேவரா சொல்லலாம். சரி, இப்ப நம்மளோட ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் என்னென்ன பாயிண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்ட்ரக்ஷன் எந்த வாரா இருந்தாலும் கண்டிப்பா வந்து மிகப்பெரிய டிவாஸ்டேட்டட் இம்பாக்ட் இருக்க போகுது. அதனால என்ன பண்ணணும், இந்த வாரம் இப்பயே ஸ்டாப் பண்றதா நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இம்மினான ஃபெமைன். ஏன்னா காசா ஸ்ட்ரிப்ல வந்து என்ன அப்படின்னா ஒன்ஸ் அங்க இருந்துதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஹமாஸ் அட்டாக் பண்றதுனால அங்க போற நிறைய வந்து என்ன ஹியூமானிட்டேரியன் எஃபர்ட் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் வந்து அவனோட இன்ஃபுளுன்ஸ் மூலம் ஸ்டாப் பண்றான் வித் வந்து யூஎஸோட சப்போர்ட். அதனால என்னன்னா கண்டிப்பா ஃபெமைன் கண்டிஷன்ஸ் அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து என்ன எஃபெக்ட் வந்துன்னா இது வரும் அப்படின்னு சொல்லலாம். காம்ப்ளெக்ஸான பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப். ஏன்னா ஹியூமானிட்டேரியன் கன்சர்ன் ஒரு சைடு போகும்போது ஒரு இடத்துல செக்யூரிட்டி வந்து பிரச்சனையா இருக்கு, பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்மே வந்து சேலஞ்சா இருக்கு. ஃபோர்த்ல என்ன சொல்லலாம், லாங் டேர்ம் ரிப்பர்கஷன். ஏன்னா ரீஜனல் ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆகும்போது இன்டர்நேஷனல் ரிலேஷன் அஃபெக்ட் ஆகும். இதுல இந்தியா அஃபெக்ட் ஆகணும். ரெமிட்டன்ஸ் வந்து என்னன்னா நம்மளுக்கு அதிகமான வேர்ல்டுல அதிகமா ரெமிட்டன்ஸ் வாங்குற கண்ட்ரி இந்தியா. அது எந்த இருந்து அதிகமா வரும், ஒன்னு வந்து யூஎஸ்ல இருந்து மக்கள் அதிகமா வந்து இருக்காங்க, இந்தியன் வந்து ஆரிஜின் அதிகமா இருக்காங்க. இன்னொன்னு வந்து மிடில் ஈஸ்ட்லாம். இப்ப இந்த மிடில் ஈஸ்ட்ல இந்த மாதிரி வந்து இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ரெமிட்டன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஒன்ஸ் ரெமிட்டன்ஸ் அஃபெக்ட் ஆகும் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுமே வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். ரைட்டா? அடுத்து ஃபோர்த்து பார்த்தா ஹியூமானிட்டேரியன் எய்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்தது நிறைய பிளாக்கெட் பண்ணனால இதுமே வந்து என்னன்னா இஷ்யூவா சொல்லலாம். இது சம்மரியில நம்ம என்ன சொல்லலாம் கன்க்ளூட்ல இஸ்ரேல் ஹமாஸ் வார் வந்து என்ன ஃபார் ரீச்சிங் கான்சிக்வன்ஸ் இருக்கு. நிறைய லைஃப்ஸ் அஃபெக்ட் ஆகுது, எக்கனமி அஃபெக்ட் ஆகுது, குளோபல் லெவல் பாலிட்டிக்ஸ் அஃபெக்ட் ஆனால இதுக்கு ரீசன் வந்து என்ன சொல்லணும், அர்ஜென்டான அட்டென்ஷன்ஸ் அண்ட் வந்து கோஆபரேஷன் வேணும். இதுக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா டூ ஸ்டேட் பாலிசி வந்து என்னன்னா ஃபேவரபிளா வந்து நிறைய கண்ட்ரி வந்து சொல்றதுனால அதை எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். இன்டர்நேஷனல் வந்து டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட் வந்து நிறைய கண்ட்ரி எடுத்தாதான் இதை வந்து என்னன்னா ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம வந்து பாசிட்டிவா கன்க்ளூட் பண்ணலாம். ரைட்டா? அதனால இது ரிலேட்டடா எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன பாயிண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதை வந்து பார்த்தாச்சு. ஓகே, அடுத்த டாபிக்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த டாபிக்குமே வந்து நிறைய டைம் நியூஸ் அப்பியர் இருந்ததுதான் ரஷ்யா உக்ரைன் வார் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட். நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்க மாட்டாங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார டைரக்டா கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த வாரோட இம்பாக்ட் இந்தியாவுக்கு வந்து என்னன்னா எந்த லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். ஆர் எல்ஸ் வந்து இந்தியாவோட வந்து ஸ்டாண்ட் என்ன, யாரு சைடு வந்து என்னன்னா எடுக்கிறாங்கன்னு கேட்கலாம். ஆர் குளோபல் லெவல்ல வந்து நிறைய வந்து பிரச்சனை வந்துச்சு, அதுல இந்தியா வந்து என்னன்னா எந்த அளவுக்கு லீடர்ஷிப் வந்து பிளே பண்ணாங்க. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல இருந்து சிஏபிஎஃப் பேப்பர் 2ல வந்து என்ன கொஸ்டினா கேட்பாங்க. அதுக்கு வந்து என்னன்னா பேஸ் நம்மளோட இந்த வார் ரிலேட்டடா தெரிஞ்சுக்கிறது. ரைட்டா? இதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் வந்து என்ன பார்த்தோம்னா இப்ப கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா அட்ரஸிங் த இம்பாக்ட். இப்ப ரஷ்யா உக்ரைன் வார் வந்தது, அதுக்கு வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் ஏன் இந்த இம்பாக்ட் வந்து அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா
ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ், ஆப்வியஸ்லி நம்ம இதெல்லாம் மென்ஷன் பண்றோம். லாஸ் ஆஃப் லைஃப், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ். அதுவும் பர்டிகுலரா பார்த்தா யூனோட ரிப்போர்ட் படி தௌசண்ட்ஸ் ஆஃப் வந்துன்னா சிவிலியன் கேசுவாலிட்டி நடந்திருக்கு. மில்லியன் பீப்புள் ஆஃப் வந்துன்னா உக்ரைனியன் வந்துன்னா சிட்டிசன் நிறைய பேர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம், ரெஃப்யூஜி கைண்ட் ஆஃப் வந்து என்னன்னா அதையுமே கிரியேட் பண்ணும். இன்னொன்று வந்து லாஸ் ஆஃப் வந்துன்னா தியர் ஃபேமிலி. ஸோ ஒரு இடத்துல லாஸ் ஆஃப் தியர் ஃபேமிலி அப்படின்னாவே அந்த கண்ட்ரி எக்கானமி எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்டா நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதுக்காக இந்த வார் ரிலேட்டடா இருக்கிறத வந்து கண்டிப்பா வந்து என்ன அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணலாம். செகண்ட்ல எக்கானமியோட டிஸ்ட்ரப்ஷன். ஏன் எக்கானமி டிஸ்ட்ரப்ஷன் வருதுன்னா, ரஷ்யா அண்ட் உக்ரைன் ரெண்டு கண்ட்ரியுமே வந்து என்ன அப்படின்னா குளோபலைசேஷன்ல வந்து என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி. அதுவும் பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவோட ஆயில்ஸ் வந்து என்னன்னா நிறைய கண்ட்ரிக்கு வந்து சப்ளை ஆயிட்டு இருக்கு. உக்ரைனோட வந்து என்ன அக்ரிகல்ச்சர் வந்து என்ன செக்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுவும் பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா சன்ஃபிளவர் எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து வந்து என்ன வீட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலயும் வந்து மேஜர் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கிறது உக்ரைன். இப்ப இந்த ரெண்டு கண்ட்ரி சண்டை போடுச்சு அப்படின்னு பார்த்தா குளோபல் லெவல் வந்து சப்ளை செயினே வந்து நல்லாவே அஃபெக்ட் ஆகும். இதை செகண்ட் பாயிண்டா மென்ஷன் பண்ணலாம். தேர்ட்ல வந்து எனர்ஜி கிரைசிஸ். நான் ஆல்ரெடி சொன்னதும் ரஷ்யாவோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேஜர் எக்ஸ்போர்டர் ஆஃப் வந்து எனர்ஜி. இந்த மாதிரி வந்து என்னன்னா உக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் போனதுனால நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரி சாங்ஷன் போட்டதுனால ஸ்கை ராக்கெட்டிங் ஆஃப் த பிரைசஸ் அண்ட் ஷார்டேஜ் வந்து வந்தது. இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஆயில் கிரைசிஸ வந்து என்னன்னா வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடுத்து வந்து செக்யூரிட்டி கன்சர்ன். இந்த செக்யூரிட்டி கன்சர்ன் என்ன சொல்றாங்கன்னா ஃபின்லாந்து அண்ட் ஸ்வீடன் இவங்க ரெண்டு பேருமே என்ன 31st அண்ட் வந்துன்னா 32nd மெம்பர் ஆஃப் வந்து நாட்டோ அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுனால வந்து ரஷ்யாவோட வந்து எஸ்கலேஷன் இன்னுமே வந்து ஹையா இருக்கும். ஸோ இது வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து என்ன ரெண்டு கண்ட்ரிக்கு உள்ள வந்து என்னன்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கான வந்து வார் ரிலேட்டடா தான் அதிகமா போறதுனால இது மேஜர் வந்து என்னன்னா கன்சர்னா நம்ம வந்து பேசணும். ஈவன் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா 2008க்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா உக்ரைனுக்கு நாட்டோட மெம்பர்ஷிப் தாரோன்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொன்னதுனாலதான் ஜஸ்ட் சொல்லியிருப்பாங்க நாங்க தருவோம் ஃபியூச்சர்ல சொன்னதுனாலதான் ரஷ்யா என்ன பண்ணிருப்பானா ஒருவேளை தந்தா வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் வந்து ரஷ்யா அவங்களோட கிரீமியாவோட வந்து அது யுக்ரைனோட கிரீமியா வந்து அனெக்ஸ் பண்ணிருப்போம். இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் ஸ்டோரி. ஏன் சொல்றேன்னா நாட்டோவோட ரோல் வந்து இந்த இடத்துல மேஜர் பிளே பண்ணும். அதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து ஃபைனலா வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்லயுமே பார்க்கலாம். ஏன்னா இந்த கான்ஃபிளிக்ட் வந்து எதை ஸ்ட்ரெயின் பண்ணுதுன்னா ரிலேஷன் பிட்வீன் வெஸ்டர்ன் கண்ட்ரி அண்ட் ரஷ்யா. ஈவன் நம்மளோட வந்து என்னன்னா ஒலிம்பிக்ஸ்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யன்ஸோட வந்து அத்லெட் எல்லாத்தையுமே வந்து என்ன அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டு ரஷ்யா பிளஸ் வந்து என்ன அப்படின்னா பெலாரஸ் இந்த ரெண்டு கண்ட்ரியோட வந்து அத்லெட்டை வந்து என்னன்னா கேன்சல் பண்ணிட்டு அவங்கள ஒலிம்பிக்கோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிளேயரா வந்து பிளே பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து என்னன்னா பிரச்சனை வந்ததுனால இது நியூ ஏராவா வந்து நியூ ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனை உருவாக்கும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்மே வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே காரணம். அதனாலதான் என்ன பண்ணலாம் ரஷ்யா உக்ரைன் வாரோட இம்பாக்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வாரை வந்து என்னன்னு இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேவரா நம்ம கொடுக்கலாம். ரைட்டா? ஸோ இது வந்து ஃபேவர். இப்ப வந்து என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட். இதுல அகைன்ஸ்ட்லாம் கிடையாது. இதுலயுமே வந்து அந்த இம்பாக்ட் என்ன மாதிரிலாம் வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஏன்னா ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் வந்து மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. எக்கானமி லெவல்ல நிறைய டிஸ்ட்ரப்ஷன் நடக்குது. பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து மிலிட்டரி எஸ்கலேஷன் இதுவுமே சொல்றாங்க. ஏன்னா மிலிட்டரியோட ஸ்பெண்டிங் வந்து ரெண்டு கண்ட்ரியுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ரீசெண்டா டாப் 3க்குள்ள யார் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யா இருக்கும். அதுவும் 3rd பொசிஷன்ல வந்து ரஷ்யா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 4th தான் அதிகமான வந்து ஃபண்டிங் எதுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா நிறைய டெக்னாலஜி ரிசர்ச் ரிலேட்டடா பண்ணியிருந்தாங்க. பட் ஒன்ஸ் வார் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபண்டிங் எல்லாத்தையுமே வந்து மிலிட்டரி ஸ்பெண்ட் பண்றதுனால அந்த கண்ட்ரில வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ரிலேட்டடா அதிகமா ஸ்பெண்ட் பண்றேன்னா இது வந்து என்னன்னா வைடரான எஸ்கலேஷன் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணினா இதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சோசியல் வந்து இம்பாக்ட் இதுவுமே நிறைய சேஞ்சஸ் லாங் டேர்ம் வந்து ஒரு சோசியல் வந்து என்னன்னா சேஞ்சஸ் வந்து ரெண்டு கண்ட்ரிலுமே வந்து கொண்டு வரும். ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்யூஜி கிரைசிஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இன்னொன்னுல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னன்னா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய அதாவது இந்த வார்னால வந்து என்ன அப்படின்னு பார்த்தா வேர்ல்டு ஃபேமஸ் வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் எல்லாமே என்னன்னா இந்த வாரனால வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. ஸோ இதெல்லாமே வந்துன்னா பியர் பண்ண முடியாத ஒரு லாசஸ். இதெல்லாம் சோசியல் சேஞ்சுக்கு வந்து என்னன்னா ஒரு காரணமா இருக்கும். ஸோ இதெல்லாமே ரீசன் ஒய் வந்துன்னா வார் ஷுட் பி வந்து ஸ்டாப்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ நம்மளோட கன்க்ளூஷன்ல ரஷ்யா உக்ரைனோட வார் வந்து ஃபார் ரீச்சிங் கான்சிக்வன்ஸ் இருக்கு அஃபெக்டிங் லைஃப் எக்கானமி அண்ட் வந்து குளோபல் பார்ட்டிஸ். அதனால இதை கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். அர்ஜென்ட் அட்டென்ஷன் அண்ட் கோஆபரேஷன் தேவை அப்படின்னு சொல்லி இதை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா வந்து என்னன்னா ஒரு ரிலேட்டடா எஸ்ஐ வருது இல்ல ஆர்குமெண்ட் ரிப்போர்ட் வருதுன்னா அதுக்கு இது வந்து என்ன எல்லா பாயிண்ட்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். இதோட சேர்த்து வந்து பிளாக்ஸியோட வந்து என்னன்னா கிரெயின் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
ஸோ அதையும் வந்து நான் ஒத்து வச்சுக்கோங்க. பிளாக் சி கிரெயின் இனிஷியேட்டிவ் யாரு பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தா டர்க்கி வந்து என்னன்னா ப்ளே பண்ணுவேன். அதாவது டிப்ளமேட்டிக் லெவல்ல வந்து பண்ணி உக்ரைனோட வந்து என்ன அப்படின்னா நிறைய எக்ஸ்போர்ட்டை வந்து என்னன்னா அனுப்புறதுக்கு ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்னன்னா ரஷ்யாவும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இந்தியாவோட வந்து என்னன்னா ஸ்டாண்ட். இந்தியாவோட ஸ்டாண்ட் பார்த்தோம்னா யூஎன் லெவல்ல நிறைய சாங்ஷன்ஸ் அகைன் வந்து ரஷ்யா கொண்டு வரும்போது இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்ஸ்டைன் ஆயிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாங்க டைரக்டா வந்து அப்போஸ் பண்ணல, வெஸ்டர்ன் சைடு கிடையாது, ரெண்டு நடுவும் மிடிலாவும் இருக்கும், யார் சைடும் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி இந்தியாவோட இதை வந்து காமிப்பாங்க. தேர்ட் வந்து என்ன அப்படின்னா அவர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் வேர்ல்டு லீடரோட ஸ்டாண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா பீஸை வந்து என்ன கிரியேட் பண்ணணும். பிளஸ் வந்து இப்ப என்ன வரைக்கும் போயிருக்கோ அதோட வந்து சீஸ் ஃபயர் வந்து என்ன இது பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வார் ஷுட் பி வந்து எண்டட் தான் எல்லா கண்ட்ரியுமே விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ரைட்டா? இது எல்லாமே ஏதாவது ஒரு எஸ்ஐ ஆர் ரிப்போர்ட் ஆர் வந்து ஆர்குமெண்ட் கேட்டா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, அடுத்த டாபிக்ஸ் வந்து என்னன்னா பார்த்தலாம். ஸோ இந்த டாபிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இஸ்ரோ ரிலேட்டடா நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து அப்பியரேட்டா இருந்ததுனால 2024க்கு நம்ம கண்டிப்பா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஏன் நியூஸ்ல அதிகமா இருந்துச்சுன்னா சந்திராயன் 3யோட வந்து சக்சஸ்ஃபுல் மிஷன்ஸ், அதோட சேர்த்து ஆகஸ்ட் வந்து என்னன்னா 23 ஏதாவது அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு வந்து அறிவிச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து கன்க்ளூட் பண்றதுனால இது ரிலேட்டட் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதுக்கான வந்து ஆர்குமெண்ட் டைப்ல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இதுல என்ன சொல்லலாம், இஸ்ரோவோட மிஷன்ஸ் வந்து எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா இந்தியாவோட ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து இனோவேஷன் அண்ட் சயின்டிபிக் டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. ஈவன் நம்மளோட சந்திரயான் 3 சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் இந்த வேர்ல்டு ஒன்லி 4 நேஷன் மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூணோட வந்துனா சாஃப்ட் லேண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா வந்துனா ஃபோர்த் அப்படின்னு சொல்றதுனால இது மிகப்பெரிய என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த எலைட் குரூப்ல நம்மளும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து சயின்டிபிக் டெவலப்மெண்ட் ஆஃப் இஸ்ரோ வந்து காமிக்குது. செகண்ட் பார்த்தோம்னா குளோபல் ரெகனைசிங். ஏன்னா இஸ்ரோவோட சக்சஸ்ஃபுல் மிஷன்ஸ் வந்து இந்தியாவோட ரெப்புடேஷன்ஸ் வந்து குளோபல் லெவல் ஹையர் ஆச்சு. நம்மளோட சக்சஸ்ஃபுல்லான மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மங்கள்யான் வந்துனா சக்சஸ்ஃபுல், சந்திராயன் 3 வந்துனா சக்சஸ்ஃபுல், சந்திராயன் 1மே வந்து சக்சஸ்ஃபுல், சந்திராயன் 2 மட்டும்தான் வந்து ஃபெயிலியர்னு பார்த்தோம், மிச்சம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இப்ப ரீசெண்டா ஆதித்யா L1 மிஷனுமே வந்து என்ன சன் ரிலேட்டட் இதுவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளோட அப்கமிங் மிஷன் லைக் வந்து ககன்யான் வந்து என்னன்னா வச்சிருக்கோம். பிளஸ் வந்து சுக்ரியான் மிஷன்ஸ். இந்த ககன்யான் பிளஸ் சுக்ரியான் இது ரிலேட்டடா என்ன அப்படின்னு பார்த்தா ககன்யான் வந்து ஹியூமனை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்புறதா இருக்கும். சுக்ரியான் வந்து வீனஸ்க்கு வந்து அனுப்புற மிஷனா இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நாசா எந்த அளவு பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலண்டா வந்து இந்தியாவோட ரெப்புடேஷனுமே வந்து வேர்ல்ட் லெவல்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா எக்கனாமி பெனிஃபிட். இஸ்ரோவோட ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறைய எக்கனாமிக் க்ரோத்தை வந்து கொண்டு வந்திருக்கு. த்ரூ த வந்து சேட்டலைட் சர்வீஸ் எடுத்துக்கலாம், கமர்ஷியல் லான்ச்சஸ் எடுத்துக்கலாம், டெக்னாலஜி வந்து ஸ்பின் ஆஃப். இதுக்கு ஒரு என்ன சீரியஸ் சொல்லுவோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட் ரிலேட்டடா வந்து ஜிசாட்டை வந்து சொல்லுவோம். அதே எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சாட் சீரீஸை சொல்லுவோம். இதோட சேர்த்து ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் வந்து IR வந்து NSS இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எக்கனாமி பெனிஃபிட்டா நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஃபோர்த் வந்து நேஷனல் ப்ரைட். ஏன் அச்சீவ்மெண்ட் லைக் வந்து மாஸ் ஆர்பிட்டர் மிஷன்ஸ் வந்து மங்கள்யான் வித் பட்ஜெட் வந்து என்னன்னா லோவர் தான் எதை சொல்லுவாங்கன்னா இண்டஸ்டெல்லர் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் காமிக்கிறது என்னன்னா நம்ம குறைஞ்ச காஸ்ட்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா அனுப்ப முடியாதுனால நேஷனல் ப்ரைடுமே இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணலாம். வித் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ற மாதிரி. அடுத்து ஃபைனலா வந்து சயின்டிபிக் ரிசர்ச் மிஷன்ஸ் லைக் இப்போ சொன்ன மாதிரி நிசார் வந்து என்ன அப்படின்னா நாசா இஸ்ரோவோட வந்து சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் இதெல்லாம் எர்த் அப்சர்வேஷன் ரிலேட்டடா, கிளைமேட் ஸ்டடி ரிலேட்டடா இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரோ இந்த அளவுக்கு கேபபிளா இருக்கனாலதான் வந்து என்ன அப்படின்னா நாசா வந்து என்னன்னா நம்ம கூட வந்து என்னன்னா சைன் பண்ணி ரிசர்ச் வந்து கொலாபரேட் பண்றோம். ஸோ இது எல்லாத்தையும் சொல்ல என்ன காமிக்கும் அப்படின்னா சயின்டிபிக் ரிசர்ச் லெவலுமே இந்தியாவோட வந்து என்ன இஸ்ரோவுமே நிறையவே வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். இது எல்லாம் நம்ம என்னன்னா இஸ்ரோவோட வந்து எந்த அளவு கேபபிலிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணலாம். அடுத்து என்ன மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இதுல என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரோவோட வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோஷன் என்னமே இருந்தாலும் சில டிராபேக்ஸ் சில இஷ்யூஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்துன்னா ரிசோர்ஸ் வந்து அலோகேஷன். இது என்ன சொல்லணும், நிறைய ஃபண்ட்ஸ் வந்து என்னன்னா இப்ப ஸ்பேஸ் ரிலேட்டடா வந்து பண்றதுனால இதுல அதர் இஷ்யூ லைக் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட சோஷியல் செக்டர்லயுமே நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதோட ஸ்பெண்டிங் வந்து கம்மியாகும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாவர்ட்டி அண்ட் டெவலப்மெண்ட். ஏன்னா பேசிக் நீட்ஸே நம்ம இன்னும் கவர் பண்ணல. அது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்பேஸ் மிஷன் ரிலேட்டடாவே யோசிக்கணும்னு சொல்லியும் சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தேர்டு பார்த்தோன்னா ரிஸ்க் அண்ட் ஃபெயிலியர். இதை என்ன சொல்லணும், இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இன்வால்வ்ஸ் வந்து ரிஸ்க் இருக்கு, ஃபெயிலியர் இருக்கு. இதனால இது ஒரு காஸ்ட்லி பிசினஸ். இந்த இடத்துல இந்தியா மாதிரி கண்ட்ரி வந்து என்னன்னா
ஒன்ஸ் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா அது மிகப்பெரிய வந்துன்னா இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தா என்விரான்மெண்டல் இம்பாக்ட். இதுல என்ன சொல்றேன்னா ராக்கெட் லான்ச் பண்றது, சேட்டலைட் அண்ட் டிப்ரிஸ் எல்லாமே என்விரான்மெண்டல் கன்சர்னா பார்க்கப்படுது. இதோட சேர்த்து இன்னொன்னு என்ன சொல்லணும், ஸ்பேஸ்ல இருக்கிற டிப்ரிஸ்மே சொல்லலாம். ஏன்னா ஸ்பேஸ் டிப்ரிஸ் இப்போ இஷ்யூவாவே போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கெஸ்லர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய ஜங்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டெப்ரிஸ் வந்து ஸ்பேஸ்ல இருக்கு. அதுக்கு பேர் தான் கெஸ்லர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரிலேட்டடா நிறைய மிஷன்ஸ் வந்து இந்தியாவுமே எடுத்துக்கும். ப்ராஜெக்ட் நெத்ரா அப்படின்னு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் நெத்ரா என்ன அப்படின்னா இப்ப இந்தியனோட ரிலேட்டடா ஏதாவது ஒரு சேட்டலைட் அனுப்புறாங்கன்னா அது போற வழியில வந்து என்ன ஸ்பேஸ் ஜங்க் இருந்துச்சுன்னா அதை காமிச்சு அதை விட்டு வந்து என்ன ஒதுங்கி போறதுக்கான ரோல் பண்ணும். இதோட சேர்த்து இந்தியா இப்ப ரீசெண்ட் டைம் வந்து இந்த வேஸ்ட் டெப்ரிஸ் எல்லாத்தையும் எப்படி ரிமூவ் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்மே பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், அது கீழே வந்து நல்லா மென்ஷன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குட்டபிள் ஆக்சஸ். இதையுமே வந்து ஒரு யோசனை. அதாவது இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடா அது பெனிஃபிட்டை எல்லாராலுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்சஸ் பண்ண முடியல. இது மிகப்பெரிய வந்து ஒரு சேலஞ்சுன்னு சொல்லி இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்ப என்னன்னா இதெல்லாம் இஸ்ரோவோட வந்து நிறையவே வந்து என்னன்னா அட்வான்டேஜ் இருக்கு. அட் த சேம் டைம் நிறைய டிராபேக்ஸ்மே இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒன் சைடு மட்டும் பார்க்காம ரெண்டு சைடுமே மென்ஷன் பண்ணும்போது தான் நம்மளோட கன்க்ளூஷன்ல அந்த சேலஞ்சு ஒரு டிராபேக்கான எந்த மாதிரி ஸ்டெப் வந்து என்னன்னா ஃபியூச்சர்ல எடுக்கணும்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்ப என்ன சொல்லலாம், இஸ்ரோ ரிலேட்டட் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், அதுக்கு எப்படி பாயிண்ட் ஜென்ரேட் பண்றது இந்த இதில் தெரிஞ்சாச்சு. ஸோ இதோட சேர்த்து கொஞ்சம் அடிஷனலா இன்னொன்று லேர்ன் பண்றது. இப்போ இஸ்ரோ வந்து என்னன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துதான் இன் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து ஒன்று கிரியேட் பண்ணிடும். இன் ஸ்பேஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, என்னன்னா பிரைவேட் இந்தியாவில் இருக்க நிறைய பிரைவேட் கம்பெனிஸ்க்குமே வந்துன்னா ஸ்பேஸ் ரிலேட்டடா வந்து என்ன ஆக்டிவிட்டிஸ்க்கு அலோவ் பண்ற மாதிரி இவங்க ரோல் இருக்கும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா நியூ ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். நியூ ஸ்பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரோவோட வந்துன்னா கமர்ஷியல் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா கமர்ஷியலா ஏதாவது வந்து ஒன்று கேட்க வராங்கன்னா பிரைவேட் என்டிட்டி வராங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இதை ஃபுல்லா சைன் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ரோல் எல்லாத்தையும் யார் பார்ப்பாங்கன்னா இந்த நியூ ஸ்பேஸ் வந்து பண்ணுவாங்க. இது ரெண்டு ரீசெண்டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டெப் எடுத்தனால இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஓகே, இதோட வந்துன்னா முடிஞ்சு அடுத்த டாபிக்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ இந்த டாபிக்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நியூ கிரிமினல் ரிஃபார்ம் ரிலேட்டடா நிறைய பண்ணியிருந்தாங்க. அது ரிலேட்டடா கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கிறது, அதுவும் 2024க்கு கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ரிலேட்டடா நம்ம வந்து பேசிக்ஸா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து என்ன இந்தியன் பீனல் கோட் இருக்கு, அடுத்து வந்து எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கு, அடுத்து வந்து சிஆர்பிஸ் இருக்கு. இதுல இந்தியன் பீனல் கோட் எப்ப கொண்டு வந்ததுன்னா 1860 கொண்டு வந்திருப்பாங்க. எவிடன்ஸ் ஆக்ட் எப்ப வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 1872 கொண்டு வந்தது. சிஆர்பிசி எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1898 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மூணுக்கும் புதுசா சேஞ்ச் பண்ணது பேர் என்ன, ஐபிசிக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. அது வந்து என்ன பாரதிய பாரதிய நியாய வந்தினா ஸோ நியாய சங்கீதா அப்படின்னு வரும். ஸோ சங்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப எடுத்தாரு. அதே எவிடன்ஸ் ஆக்ட் 1872க்கு பேர் என்ன, இந்த பாரதியா வந்து சேம் தான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா சாக்ஷியா அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து என்ன நவம்பர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா சிஆர்பிசி, இதுக்கு என்ன வரும்னா பாரதிய நாக்ரிக் அப்படின்னு வரும். பாரதிய நாக்ரிக், அதோட சேர்த்து வந்து சுரக்ஷா அப்படின்னு வரும். ஸோ சுரக்ஷா அப்படின்னு ஆத்துல வச்சுக்கணும். இது என்ன சொல்ல வாருன்னா பாரதிய நியாய சங்கீதா வந்து என்ன ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாரதிய சாக்ஷிய ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாரதிய நாக்ரிக் சுரக்ஷா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னா சப்போஸ் நம்மளுக்கு வந்து கொஸ்டினா கேட்கும் போது இந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே வந்து என்ன இன்டெப்த், ரொம்ப வந்து அப்ரோப்ரியேட்டா இருக்கும். சரியா? இது பேசிக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்தது அது ரிலேட்டடா எல்லாத்தையுமே வந்து பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஆர்குமெண்ட் ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் பார்க்கும்போது நியூ கிரிமினல் லா ரிஃபார்ம் பண்ணி தான் பார்க்க போறோம். இது எதை சேஞ்ச் பண்ணுதுன்னா கலோனியல் எரா லாஸை வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு ஜஸ்ட் வந்து என்ன பேசிக்கா வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துரும். நம்ம டைரக்டா என்ன பண்ணோம், இப்போ இந்த நியூ கிரிமினல் லா ரிஃபார்ம் பண்ணதுனால என்னென்னலாம் வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மாடர்னைசேஷன் அண்ட் ரிலவன்ஸை சொல்லலாம். ஏன்னா இட்ஸ் வந்து அவுட்டேட்டட் 1800 வந்ததுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப பழைய அவுட்டேட்டட் பிளஸ் வந்துன்னா பிரிட்டிஷ் கலோனியல் எரோடது. அது எதை காமிக்கல அப்படின்னா கரண்ட் நார்ம்ஸ் ஆஃப் வந்துன்னு கிரிமினல் ஜூரி பிரசன்ஸை காமிக்கனால அதனால இந்த ரிஃபார்ம் கண்டிப்பா தேவையானு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணலாம். செகண்ட்ல வந்து என்ஹான்ஸ்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக்ஸ். ஏன் அப்படின்னா இந்த ப்ரொபோஸ் சேஞ்சஸ் என்ன பண்றாங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எது கீழேனா எவிடன்ஸ் ஆக்ட் கீழே. அதுதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதே சாக்ஷியா பில் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதுல என்னன்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், ஃபாரன்சிக், வீடியோ ரெக்கார்டிங் ஆல்சோ வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்றதுனால இது எதை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தா
கன்விக்ஷன்ஸ் ரேட் வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்பீடி ட்ரையலுமே வந்துன்னா இது வந்து நல்லாவே ப்ரொமோட் பண்ணும் ஸ்ட்ரைட்டா. ஸோ இதை வந்து ஞாபகத்துல வச்சோம். தேர்ட் பார்த்தோன்னா எக்ஸ்பேண்டட் அஃபென்சஸ் இதையுமே மாத்திருக்காங்க. என்னன்னா டெரரிசம் உள்ள கொண்டு வந்தது, கரப்ஷன், மாப் லிஞ்சிங், ஆர்கனைஸ்டு கிரைம் இது எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க சீரியஸ் கிரைம் சொல்லிட்டு அதுக்கு ஏத்தால மென்ஷன் பண்ணி இதுக்கு முன்னாடி வந்துன்னா ஐபிசி, சிஆர்பிசி அந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அங்கங்க பிச்சு பிச்சு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டா வந்து ஒரு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் அஸ் அ பனிஷ்மெண்ட் இது இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு நியூ இனிஷியேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா இப்ப ஜட்ஜ் வந்து என்னன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து கிரைம் பண்ணிட்டாரு, சின்ன மைனர் கிரைம் பண்ணிருக்காரு, அவருக்கு எந்த என்னன்னா என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னா கம்யூனிட்டி சர்வீஸ்னே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதன்படி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த் வந்து இவர் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இவர் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி ஜட்ஜ் பண்ண வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரீசெண்டா சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட், நல்லவே வந்து ஒரு வரவேற்கத்தக்கது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஸ்பீடியரான ஜஸ்டிஸ் இது எல்லாமே ஏன்னா வீடியோ ட்ரையல்ஸ் இருக்கு. ட்ரையல் அண்ட் இப்போ ஒரு ஆப்சண்ட் ஆயிட்டாங்கன்னா அதையுமே என்ன பண்ணா வீடியோ ட்ரையல் மூலம் பண்ணும்போது இது எதை பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பெரிட் ஆர் வந்து ஸ்பீடி ட்ரையலை வந்து ப்ரொமோட் பண்ணுது. இதன் மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜுடிஷியரியில இருக்க நிறைய கேசஸ் வந்து என்னன்னா பெண்டிங்ல இருக்காம ஃபாஸ்டா வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. இது எல்லாமே நியூ கிரிமினல் லால கொண்டு வந்த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா என்னதான் இதுல கொண்டு வந்தாலும் சில ஃபிளாஸ் ஆர் டிராபேக்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து வீக்னஸ் இன் டிராஃப்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் வந்துன்னா வீக்னஸா இருக்குன்னா இதுல நிறைய நியூ அஃபென்சஸ் வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்கனைஸ் கிரைம், மாப் லிஞ்சிங், டெரரிசம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா த ஃபால்ஸ் ப்ராமிஸ் டு மேரி அதாவது ஒருத்தங்களை நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து ஒரு செக்ஷுவல் ரிலேஷன் வராது வச்சிருந்தாங்களா அதுவுமே வந்து அஃபென்ஸ் சொல்றாங்க. ஏன்னா அது ஃபால்ஸா அவங்க சொன்னதுனால. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ரொம்ப ரிமைன் வீக்கா தான் இருக்கு. ஒழுங்கான ப்ரொவிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்றாங்க. பிளஸ் இது எல்லாத்தையும் அதாவது இந்த மாப் லிஞ்சிங்லாம் இருக்குல்ல இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயாஸ்டா வந்து என்ன யூஸ் பண்ணலாம். யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இது போலீஸ் வந்து என்னன்னா அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியும் சில வந்து என்ன கன்சர்ன் இருக்கு. செகண்ட் என்னன்னா ரீடைன் செடிஷன் லா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நார்மலா என்ன இருக்குன்னா செடிஷன் லாவை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த நியூ லா ரிஃபார்ம்ல. பட் அதோட ப்ரொவிஷனா இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பழைய செடிஷன்ல இருக்கிற ப்ரொவிஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த புதுசா கொண்டு வந்த 3 லாஸ்லயுமே வந்து என்னன்னா இன்க்ளூட் பண்ணி இதை கன்சிடர் அஸ் எக்ஸ்பேண்டட் டெஃபினிஷன் ஆஃப் வந்து செடிஷன் இட்செல்ஃப்னு சொல்லி நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் நம்ம வந்து ஒரு கன்சர்னா சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா பொட்டன்ஷியலான மிஸ்யூஸ் சொல்றாங்க. எந்த நியூ லெகிஸ்லேஷன் நல்லாவே வந்து யூஸ் பண்ண முடியும். பர்டிகுலரா பார்த்தோன்னா போலீஸ் வந்து அவங்களுக்கு ஏத்தாப்புல வந்து யூஸ் பண்ண முடியும். பிளஸ் யார் யாரெல்லாம் வந்துன்னா பொலிட்டிக்கல் பவர்ல இருக்காங்களோ அவங்களும் இதை வந்து கண்டிப்பா மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதை தடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இம்ப்ளிமெண்டேஷனோட ஸ்டாண்டு தான் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன தேர்டா மென்ஷன் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தா பேலன்சிங் ரைட்ஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரைக்கிங் பேலன்ஸ் பிட்வீன் ப்ரொடெக்டிங் த சொசைட்டி அண்ட் இண்டிவிஜுவல் ரைட்டை சேஃப்கார்ட் பண்றதுல ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மூணுமே எது கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ரிலேட்டட் டு வந்து என்னன்னா இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அண்ட் சொசைட்டி எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண போறோம், இதை எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் இது வந்து ஒரு சேலஞ்ச் அப்படின்னு வந்து நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடுத்து லாங் டர்ம் இம்பாக்ட். என்னதான் வந்து ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்தாலும் அந்த ரிஃபார்மோட சக்சஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் எஃபெக்டிவான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். அதே மாதிரி ஜுடிஷியலோட இன்டர்பிரேஷன், அடாப்டேஷன் டு த வந்து சேஞ்சிங் சோஷியல் நாம். இது எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்னா இந்த ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு இது வந்து அட்வான்டேஜா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம். அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா அதுக்கு எந்த மாதிரிலாம் வந்து என்ன பாயிண்ட் ஜென்ரேட் பண்றதுன்னு என்டையரா பார்த்தாச்சு. ரைட்டா? ஓகே, அடுத்த டாபிக்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கோலிஷன் பாலிடிக்ஸ் இன் இந்தியா சேலஞ்ச் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் இப்ப 2024 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே என்டிஏ வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து கோலிஷன் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால கோலிஷன் பார்ட்டி ரிலேட்டடா நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து கவர் பண்ணிதான். அதோட சேர்த்து இப்ப நம்ம சிஏபிஎஃப் ஓட எஸ்ஐ பேப்பர் 2 அப்படின்னு எடுத்து பார்த்தாவே லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து செக் பண்ணாவே இதுல என்ன இருக்குன்னா எய்தர் எஸ்ஐ டாபிக் ஆர் வந்து என்னன்னா ஆர்குமெண்ட் டாபிக்ஸ் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல வந்து என்ன கேட்டனா மினிமம் ஒரு கொஸ்டின் வந்து என்ன பாலிட்டி ரிலேட்டடா வந்து கேட்டுறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா இதை லேர்ன் பண்றது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு என்ன மாதிரி வந்து என்னன்னா ஆர்குமெண்ட் ஃபேவரா சொல்றது அகைன்ஸ்டா சொல்றது ஒன் பை ஒன் பார்த்தலாம். இப்ப ஆர்குமெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் கோலிஷன் பாலிடிக்ஸ் நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டைவர்ஸான இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. அதாவது கோலிஷன் எதை அலோவ் பண்ணோம்னா நிறைய பார்ட்டி ரெப்ரசன்டிங் டிஃப்ரெண்ட் ரீஜன் கம்யூனிட்டிஸ் ஐடியாலஜி எல்லாமே கம் டுகெதரா வரும்போது இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரெப்ரசன்டேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து யூபிஏ அலையன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோலிஷன் சொல்லலாம்.
ஆர் எல்ஸ் வந்து இப்ப என்டிஏவோட அலைன்ஸ் சொல்லலாம். ஆனா இந்தியா அலைன்ஸை விட யூபியோட அலைன்ஸ் நிறைய வந்து ஐடியாலஜிக்கு டிஃபரன்ஸான கட்சியுமே வந்து உள்ள இருக்கும். சரிங்களா? அதை நம்ம ஃபர்ஸ்டா மென்ஷன் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் கோலிஷன் பார்ட்டிக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஒரு பார்ட்டி என்ன பண்ண முடியாதுன்னா பவரை வந்து மோனோபிளைஸ் பண்ண முடியாது. இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா 2014 இருந்து பிஜேபியோட வந்து என்னன்னா அவங்களோட மெஜாரிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால என்ன நினைச்சாலும் அவங்களால பண்ண முடிச்சு. பட் 2024 வந்து கோலிஷன் வந்தனால அவங்களால மேஜர் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து கோலிஷன் பார்ட்டியோட ஒரு பவர். இதுக்கு எக்ஸாம்பிளே வந்து என்டிஏ வந்து என்ன அடல் பிகாரி வாஜ்பாய் இதுதான் நடந்தது. இதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் ஆஸ் எக்ஸாம்பிள். தேர்ட் பார்த்தா ரீஜனல் பார்ட்டியோட இன்ஃபுளுன்ஸ். இது என்ன வேணும், நிறைய ரீஜனல் இஷ்யூஸ்மே வந்து நேஷனல் லெவல்ல வந்து கன்சர்ன் எடுக்கப்படும். ஏன்னா கோலிஷன் பார்ட்டி இருக்கும்போது அங்க ரீஜனல் தான் பிளே பண்ணும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிஎம்கே, அதே மாதிரி வந்து ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாமே நிறைய நேஷனல் பாலிசியை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடுத்து ஃபோர்த் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா பிளெக்சிபிளான வந்து பாலிசியோட ஃபார்முலேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா கோலிஷன் அப்படின்னு வந்தாவே நெகோசியேஷன் இருக்கும், காம்ப்ரமைஸ் இருக்கும். அதன் மூலம் வந்து ஒரு பேலன்ஸ்டான வந்து பாலிசியோட டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். எதுவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வந்து டிசிஷன் எடுக்க முடியாது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரைமாரிட்டி ஆர் வந்து பிரைமரி ஃபோக்கஸை வந்து நல்லாவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ரைட்டா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் அண்ட் வந்து கம்யூனல் ஹார்மோனி. இந்த கோலிஷன் ஆல்சோ வந்து கம்யூனல் ஆர் வந்து எத்தனிக் டிவைட்ஸை வந்து என்னன்னா கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து கம்மி பண்ணணும்? அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜனதா தாள் செக்குலர் அண்ட் காங்கிரஸ் கோலிஷன் இன் கர்நாடகா வரும்போது இது ரெண்டுமே ஐடியாலஜிக்கலா டிஃப்ரெண்ட். ரெண்டும் உள்ள வராங்க அப்படின்னு பார்த்தா நிறைய லிங்குவிஸ்டிக் அண்ட் வந்து கல்ச்சர் குரூப் எல்லாமே வந்து பிரதர்ஹுட் லெவல வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் லெவல ஒன்ஸ் இதாகும் போது அந்த லெவல பெரிய பிரச்சனை எதுவுமே வந்து பெருசா வராது. ரைட்டா? இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலண்டா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கோலிஷன் பார்ட்டியோட அட்வான்டேஜை நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்ப அடுத்து என்ன பார்க்கலாம்னா இதுல கோலிஷன் பார்ட்டினால என்னென்னலாம் வந்து ஃபிளாஸ் இருக்கு இல்ல டிராபேக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இது இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் வந்து ஃப்ரீக்வெண்டான சேஞ்சஸ். இது ஏன் வந்து என்னன்னா ப்ராப்ளம்னா நமக்கு தெரியும் 10th ஷெட்யூல்ல இருக்கிற வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் உள்ள வந்ததுக்கு காரணமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிஃபெக்ஷன், அதாவது கோலிஷன் பார்ட்டி வந்ததுனால ஈஸியா ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கிறது உடச்சு விட்டு அடுத்த கூட்டணிக்கு போவாங்க. அதுதான் வந்து டிஃபெக்ஷன் சொல்லுவோம். அந்த டிஃபெக்ஷன் எங்க அதிகமா நடக்கும் அப்படின்னு பார்த்தா கோலிஷன் பார்ட்டியில நடக்கும். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யூபிஏ கவர்மெண்ட் வந்து 1998 வந்து கொலாப்ஸ் ஆனது காரணமே வந்து இன்டர்னல் டிஸ்அக்ரிமெண்ட் ஆர் வந்து இன்ஸ்டெபிலிட்டி கிரியேட் பண்ணதுனாலதான். ஸோ இதை ஃபர்ஸ்டா மென்ஷன் பண்ணலாம். அடுத்து பாலிசி பேரலிசிஸ் அண்ட் வந்து கிரிட்லாக் இருக்கும். இது என்னன்னா ஒரு போல்டான ரிஃபார்மை வந்து பெருசா கொண்டு வர முடியாது. ஒரு சிங்கிள் பார்ட்டி இருந்தாங்கன்னா அவங்க ஈஸியா வந்து கொண்டு வரும். பட் கோலிஷன்ல இருக்கும்போது எல்லாரோட கன்சர்ன் அந்த கிரிட்டிசிசம் வாங்கி அது ரிலேட்டடா தான் வந்து ஒரு பேலன்ஸா வரும்னால இதுவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பிரச்சனையா இருக்கும். அட் த சேம் டைம் கோலிஷன் பார்ட்டி அப்படின்னு பார்த்தா அந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இல்ல லா கொண்டு வரதுக்கு முன்னாடி லாங் டேர்ம்ஸ் வந்து ஸ்டெப் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து டிலே பண்றதுக்கான ஒரு இதா சொல்லலாம். ஸோ அடுத்து காம்ப்ரமைஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல, இதுல என்ன பிரச்சனை ஆகும்னா ஒரு கோலிஷன் பார்ட்னரா இருக்கும்போது வந்து ஏதாவது ஒரு நேஷனல் லெவல்ல வந்து இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளேம் பண்றது அந்த கட்சி எங்க கோலிஷன் இருந்ததுனால இந்த மாதிரி வந்துருச்சு, இந்த கட்சி வந்ததுனால இருந்துன்னு சொல்லிட்டு பிளேம் வந்து ஈச் அதர் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம் யூபிஏ வந்து ஃபேஸ் கிரிட்டிசிசம் ஃபார் த கரப்ஷன் ஸ்கேண்டல் இன்வால்விங் வந்து கோலிஷன் அலைனால. ஏன்னா யூபிஏ தான் அந்த டைம் வந்து காங்கிரஸ் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தா. பட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதோட கோலிஷன் இருந்ததுனால. இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கோலிஷன் பார்ட்டியோட டிராபேக்ஸா மென்ஷன் பண்ணலாம். அடுத்து வந்து ரீஜனலிசம் ஓவர் வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இதையுமே வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய ரீஜனல் பார்ட்டி உள்ள இருக்கும்போது கோலிஷன்ல அப்ப லோக்கல் இஷ்யூ தான் வந்து ப்ரையாரிட்டிஸ் பண்ண வரும். நேஷனல் லெவல் ஆர் நேஷனல் வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கான கவர்னன்ஸ் இருந்து பெருசா பண்ண முடியாது. சில வந்து டிராபேக்ஸ் இருக்கு. ஒரு பெஸ்ட் எக்ஸாம் ரீஜனல் பார்ட்டி இருந்தனா அவங்களோட டிமாண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அதே தான் வந்து பார்ப்பாங்க சார். நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பெருசா அவங்க கன்சர்னே வச்சுக்கிற மாட்டாங்க. ஃபைனலா என்ன சொல்லலாம், இன்ஃபுளுன்ஸ் ஆன் வந்து ஸ்மால் பார்ட்டி இதுவுமே சொல்லிக்கலாம். லிமிட்டடான எலக்டோரல் சப்போர்ட் தான் அவங்களோட மேஜர் ஃபோக்கஸா இருக்கனால ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனான வந்து எந்த ஒரு பாலிசியுமே வந்து கொண்டு வர்றதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா எக்கானமி டெவலப்மெண்ட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கிரியேட் பண்றாங்க, அது லாங் டேர்ம் பாலிசி. அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டெப்பவே ஆர் வந்துன்னா அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பெருசா எடுக்கனால இதெல்லாம் சொல்லலாம். ரீஜனல் பார்ட்டியோட இன்ஃபுளுன்ஸே வந்து டிராபேக் ஆஃப் வந்து கோலிஷன் பார்ட்டி மென்ஷன் பண்ணலாம். ஸோ நம்ம கன்க்ளூஷன் என்ன கொடுக்கலாம்னா கோலிஷன் பார்ட்டிக்ஸ் வந்து என்னன்னா போத் சேலஞ்ச் அண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ளூசிவிட்டி இருக்கு, ஸ்டெபிலிட்டி இருக்கு, ஆல்சோ வந்து நெகோசியேஷன் காம்ப்ரமைஸ்னால ஆகுறதுல கவர்னன்ஸுக்கு வந்து நிறையவே வந்து இஷ்யூஸ் வரும்னு சொல்லி
நம்மளோட எண்ட்ல வந்து பேலன்ஸ்டா வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ரைட்டா. அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் நம்மளுக்கு வந்து இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, கோலிஷன் பார்ட்டி ரிலேட்டடா கேட்டாங்க, எந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கான பாயிண்ட் ஜென்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லி என்டையரா நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா. ஓகே, அடுத்த டாபிக்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இது நம்மளோட லாஸ்ட் டாபிக், யூனிஃபார்ம் சிவில் கோட் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் அப்படின்னு இருக்குல்ல. இது ஏன் நியூஸ்ல இருந்துச்சுன்னா, இப்ப ரீசெண்டா உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்டேட்ல வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் ரிலேட்டடா வந்து ஒரு பில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா அவங்க வந்து பாஸ் ஆயிடுச்சு. அது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட நிறைய ஜட்ஜ்மெண்ட் நிறைய டைம் என்ன சொல்றாங்கன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கான வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுங்கன்னு சொல்லியும் போயிட்டு இருக்கனால இது ரிலேட்டடா நம்ம வந்து லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், இன்ட்ரோடக்ஷன் எந்த மாதிரி கொடுக்கலாம். யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். காமன் செட் ஆஃப் லா that would apply to all religious community of India regarding the personal matters such as marriage, divorce, inheritance and adoption அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் என்னன்னு சொல்லலாம். ஆர்டிகல் 44 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிபிஎஸ்பி வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு, the state shall endeavor to secure for the citizen a uniform civil code throughout the territory of India. பட் என்னதான் நம்ம இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாலே, however being a directive principle it's not வந்து justifiable. இந்த ஒரு கண்டிஷனால தான் யூசிசி இன்னும் வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னா நேஷனல் லெவல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாதுக்கு ஒரு ரீசனே சொல்லலாம். ஏன்னா டிபிஎஸ்பில இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கோர்ட்ல போய் கேஸ் கேட்க முடியாது. ஸோ இதெல்லாம் என்னன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷனை வந்து எய்தர் இந்த வே ஆர் இந்த வே வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து என்ன நம்ம நேஷனல் லெவல்ல எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் இது ரிலேட்டடா சில வந்து என்ன அப்படின்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த லெவல் எடுத்திருக்காங்க, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 இதுபடி செக்யூலரான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார் மேரேஜ். ஏன்னா இந்த மேரேஜ் எதோ அலோவ் பண்ணணும், சிவில் மேரேஜ் ஃபார் த பீப்புள் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் அப்ராட். அதாவது நீங்க எந்த ரிலிஜனா இருந்தாலும் சரி, ஃபெய்த்தா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சேமா மேரேஜ் ரிலேட்டடா வந்துன்னா இந்த ஆக்ட் வந்து சொல்லும். இது ஃபர்ஸ்ட். ஸ்டேட் லெவல்ல வந்து ஆல்ரெடி நம்ம தருவோம் கோவா அண்ட் வந்து ரீசெண்ட் டைம் உத்தரகாண்ட். கோவா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆல்ரெடி போர்ச்சுகல் கலோனியல் டைம்ல இருந்த லாஸ் அப்படியே வந்து என்ன அக்செப்ட் பண்ணதுனால அவங்க கிட்ட வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்கு. அந்த கோடு படி என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தா, யூனிஃபார்மிட்டி ஆஃப் ஆல் ரெசிடென்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ரிலிஜன் ரிலேட்டட் டு வந்துன்னா கோவா. உத்தரகாண்ட்ல இப்ப பாஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்துன்னா வாட் எவர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் சோ ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்ப டைரக்டா என்ன பண்ணலாம், இப்ப இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்ல இருக்கிற என்னெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். ஒன்ஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து என்னன்னா நேஷனல் லெவல்ல வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் சிட்டிசனுக்கு கிடைக்கும். இதனால என்னன்னா ஜெண்டர் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தா சோசியல் கோஹெஷன்ஸ். இந்த காமன் கோட் எதை ப்ரொமோட் பண்ணா, நேஷனல் இன்டெகிரேஷனை ப்ரொமோட் பண்ணும். ஏன் ப்ரொமோட் பண்ணோம், நம்ம இந்தியால நிறைய பிரச்சனையே வந்து ரிலிஜியஸ் டிவிஷனால இருக்கிறதுனாலதான். அதே பிளஸ் வந்து இன்டர்ஃபெய்த் மேரேஜ்னால நிறைய என்ன பண்றாங்க, பர்சனல் லாவை வச்சு வந்து என்னன்னா நிறைய கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இது நம்மளுக்கு யூசிசி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா இது கண்டிப்பா ரூல்ஸ் மூலம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணும். இது சோசியல் கொஹெஷனை கொண்டு வரும். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூமே வந்து நல்லாவே கம்மியாகும் அப்படின்னு ஒரு சைடு வந்து சொல்லிட்டு இருக்கோம். தேர்டு என்ன சொல்லலாம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஏன்னா டிஸ்கிரிமினேஷன் ப்ராக்டிசஸ் வந்து பர்சனல்னால நிறைய இருக்கு. அது எல்லாமே வந்து யூசிசி மூலம் வந்துன்னா அதை கண்டிப்பா வந்து அட்ரஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் தலாக்கே வந்து சொல்லலாம். ஃபோர்த் நம்ம என்ன மென்ஷன் பண்ணலாம், சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் கிளாரிட்டி. ஏன்னா இப்ப இந்தியால நிறைய வந்து பர்சனலா இருக்கு. இது எல்லாமே கன்ஃபியூஷனை வந்து கிரியேட் பண்ணும். அது யூசிசியா வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா இது கண்டிப்பா கன்ஃபியூஷனை ரெடியூஸ் பண்ணும். சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் வந்து லீகல் ப்ராசஸ்மே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபிஃப்த் என்ன மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா செக்குலரிசம். ஏன்னா யூசிசி எதை அப்கோல் பண்ணுது அப்படின்னா நம்மளோட பிரியாம்பலோட பேசிக் ஸ்ட்ரக்சர் லைக் வந்து என்ன செக்குலரிசத்தை பத்தி பேசுது. அதனால அது கண்டிப்பா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி இதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். இது எல்லாமே யூனிஃபார்ம் சிவில் கோடு கண்டிப்பா வந்து என்னன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ரிலேட்டடான ஆர்குமெண்ட். ஸோ இப்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுல இருக்கிற என்னென்னலாம் இஷ்யூ டிராபேக்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரிலிஜியஸ் ஃப்ரீடம். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து ஆர்டிகல் 44 இது எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் வந்து ஸ்டேட் பாலிசி. ஆனா ரிலிஜியஸ் ஃப்ரீடம் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் வந்து என்ன 25 இது எது வரும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து ஒரு டிபிஎஸ்பி வச்சு மக்களோட ரிலிஜியஸ் ஃப்ரீடத்தை நீங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பேசலாம். செகண்ட் வந்து கல்ச்சரல் டைவர்சிட்டி. இந்தியா வந்து என்னன்னா கல்ச்சரல் அண்ட் ரிலிஜியஸ் டைவர்சிட்டி வந்து கண்டிப்பா நீட் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி. ஏன்னா நிறைய கஸ்டம்ஸ் வந்து இந்தியாவில வந்துன்னா ஃபாலோ பண்ணிட்டாங்க ரிலேட்டட் டு மேரேஜ்.
எல்லாத்தையும் ஒரு யூனிஃபைடா கொண்டு வரது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்ச். ஏன்னா நிறைய டைவர்ஸ் கம்யூனிட்டி இருக்கனால அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். அடுத்து பொலிட்டிக்கல் ரெசிஸ்டம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சில பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து யூசிசி அப்போஸ் பண்ணும் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் டைம். ஏன்னா அவங்களோட ஓட் பேங்க்ஸ் வந்து லூஸ் பண்ணிடுவாங்களோ நினைச்சு இந்த மாதிரியும் வந்து இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தா சென்சிட்டிவிட்டி அண்ட் டைமிங். இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நிறைய பர்சனல் லால இருக்கிற டிஸ்கிரிமினேஷனே வந்து அதிகமா இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி நிறைய லா வந்து டிவிஷனா இருக்கு, அதை யூனிஃபை பண்றதை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு, அதை ஒழிக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து ஸ்டெப் எடுக்கணும், அதுதான் நம்ம ப்ரையாரிட்டியா இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கோம். ஈவன் வந்து பி.ஆர். அம்பேத்கர் ஒன்ஸ் அவரையுமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியால வந்து நிறைய பிரச்சனை வந்து டிஸ்கிரிமினேஷனா இருக்கு, அதை ஒழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை யோசிக்கணும்னு சொல்லி இதையும் மென்ஷன் பண்ணலாம். அடுத்த ஃபைனல் பாயிண்டா நம்ம என்ன மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரிஃபார்ம், அதாவது லா கமிஷன்ஸ் வந்து என்னன்னா 21st கமிஷன்ஸ் அவங்களோட ரிப்போர்ட் வந்து எப்போ கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008ல கொடுத்திருப்பாங்க. அவங்களே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இட்ஸ் நாட் வந்துன்னா டிசையரபிள் நவ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது தேவைதான், பட் இப்போதைக்குன்னு வந்து இது தேவை இல்லை அப்படின்னு சொல்லியதுனால எல்லாத்தையும் நம்ம வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் இப்ப தேவையில்லைன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அட் எண்ட் என்ன சொல்ல வாரு அப்படின்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டோம், அதுக்கு எந்த மாதிரி பாயிண்ட் ஜென்ரேட் பண்றது, எந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ஃபாஸ்டா வந்து என்னன்னா மைண்ட் மேப் ரெடி பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற ஆன்சர் பண்றது என்டையரா பார்த்தாச்சு. ரைட்டா?